Hi guys, welcome to Locker Room Tamil. கிரிக்கெட் F1 NBA பற்றி ஒரு தமிழில் ஒரு கான்வர்சேஷனுக்கான ஒரு நியூஸ் சேனல். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பற்றி பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக இந்த ஃபோரமில் வந்து பேசணும், கிரிக்கெட் இல்லைனா NBA F1 பற்றி ஜென்ரல் டிஸ்கஷன் மாதிரி வைக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக டெஃபினட்டாக எங்களை ரீச் அவுட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் லாஸ்ட் 2-3 வீடியோஸ்லேயே சொல்லியிருந்த மாதிரி கிரிக்கெட் பற்றி ஒரு டிஸ்கஷன் அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கனால ஐபிஎல் பற்றியும் சும்மா ஒரு டாபிக் மாதிரி பேசலாம்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அண்ட் அதை பற்றி ஒரு ஸ்டார்ட் தான் இந்த வாட்டி. ஸோ இன்னைக்கு ஒரு பேசிக் ரன் டவுன் மாதிரி வேணால் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு ஐபிஎல் எப்படி போயிட்டு இருக்கு அண்டு பிளே ஆஃப்ஸ் வேறு வருது. ஸோ பிளே ஆஃப்ஸில் என்னென்ன டீம்ஸ் குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குது அண்ட் குவாலிஃபை ஆக போகிற அந்த ஸ்பெசிஃபிக் டீம்ஸ்க்கு பிளே ஆஃப்ஸில் என்ன மாதிரி சான்சஸ் இருக்குன்றதை பற்றி பேசலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு விவேக் இருக்கான். விவேக் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன். ஸோ சிஎஸ்கே ஃபேன்னாலுமே ஜென்ரலாக ஒரு கிரிக்கெட் ஃபேனும் கூட. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன் பர்ஸ்பெக்ட்லையும் அவன் வியூஸ் கேட்போம் அண்ட் ஒரு சிஎஸ்கே ஃபேன் பர்ஸ்பெக்ட்லையும் பேசுவோம். ஸோ நான் வந்துட்டு எம்ஐ ஃபேன். ஸோ ஆப்வியஸ்லி எங்களோட சான்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக கான். ஸோ பேசிக்கலி ஐபிஎல் டஸ் நாட் மேட்டர் டு அஸ்ன்ற மாதிரி ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் கம்மிங் டு அதர் டீம்ஸ், ப்ராப்ளி இன்னி கேம்லேருந்து வேணால் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி எஸ்ஆர்எஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி. ஸோ இந்த கேம் ஆக்சுவலாக என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன் டேபிளில் நேற்று வரையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி சிஎஸ்கே 3 பேருமே இப்போ 12 பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால worst கேஸ் இன்னி கேம் ப்ராபப்ளி வாஷ் அவுட் ஆயிருந்தா 2 டீமுக்குமே வந்து 1 பாயிண்ட். ஸோ 13 பாயிண்ட்ஸ் ஈச், விச் மீன்ஸ் சிஎஸ்கே வந்து 5th ஸ்பாட் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி சிஎஸ்கேவோட பர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் குட் தட் டிடன்ட் ஹேப்பன் பிகாஸ் தே ஆர் ஸ்டில் இன் டாப் 4. ஸோ இன்னி கேம் பற்றி பார்த்தா முடிச்சுட்டாங்க, பேசிக்கலி செஞ்சுட்டானுங்க 9 ஓவர்லேயே. பேசுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ விவேக் உங்கள் கமெண்ட்ஸ் என்ன இன்னி கேம் பற்றி? நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி பார்க்க முடியல. ஸோ ஆப்வியஸ்லி ஃபுல் கேம் பார்த்த ஒன்னால பெட்டரா சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். ஸோ நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் ஐடென்டிஃபை பண்ண விருப்பப்படல. ஸோ சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பேன். பட் ஆனால் நான் ஆக்சுவலி கிரிக்கெட் ஃபேன். எனக்கு டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் ஃபுல் டே உட்காந்து பார்க்குறாங்கன்னா பார்ப்போம். வேர்ல்ட் கப்பு எதா இருந்தாலும் வெடிகால ஆஸ்திரேலியா நடந்தா வெடிகாலில் உட்காந்து மேட்ச் பார்க்குறாள். பட் ஆனால் இந்த ஐபிஎல் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. இனிமே சிஎஸ்கே ஃபேன் பிடிக்கும். பட் ஆனால் சிஎஸ்கே வெரியன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ லிட்டரா நீங்க இங்க பாக்குற கிரிக்கெட் கண்டென்ட் எதா இருந்தாலும் இங்க ஓரத்தையாவது உட்காந்து நான் பாக்குற ஆள் தான். ஸோ நானும் சுதர்சன் மாதிரி தான். ஸோ நாங்க எல்லாமே இப்ப வேற ஓகே ஐபிஎல் இஸ் சீசன்ல. ஸோ இந்த சீசன்ல ஐபிஎல்லாம் பாக்குறோம். ஸோ தட்ஸ் ஒன்லி ஹேப்பனிங்ல ஓவரால் வேர்ல்ட்ல எல்லாருமே அதான் ஆடுறாங்க. ஸோ தட்ஸ் வை. அண்ட் ஆல்சோ தோனி ஃபேன். ஸோ அதெல்லாம் வந்து மறைக்க முடியாது. இந்த பர்டிகுலர் சீசன்ல டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி டுடே மேட்ச். நான் கஷ்டப்பட்டு ஆடுறாங்க. ஸோ 167 அடிக்கிறாங்க. போலர்ஸ்க்கு வந்து ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸுமே கிடையாது. 6 ஓவர்ல 107 அடிச்சுட்டு போறான். எப்படி அந்த மாதிரி அடிக்கிறாங்க? அடிக்கிறது ஒரு ஸ்கில், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கட்டும். ஆனா 107 6 ஓவர்ல அடிக்கிறதுங்கிறது ஓகே, எப்பயாவது நடந்தா ஓகே, ஒரு சீசன் 1 வாட்டி 2 வாட்டி. ஆனா அந்த ஒரே டீம் மட்டுமே திரும்ப அதே பண்ணாங்க, ரெப்ளிகேட் பண்ணாங்கன்னா. ஸோ அண்ட் இதே வந்து நான் டெல்லிக்கும் சொல்றேன். டெல்லியுமே நேற்று எப்படி பண்ணான். நேற்று மேட்ச் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெக்கர் இஃப் ஐம் நாட் ராங் என்ன அடி அடிச்சான்ப்பா. செம்ம அடி அடிச்சான். டோன்ட் ஈவன் கேர் லென்த் பாலா வருது என்ன பால். நீ குட் லென்த் பால் போட்டா கூட அடிக்கிறான். அதான் முடிச்சோன்னு மேட்ச் பிரசன்டேஷன் முடிச்சோன்னு நேற்று மேட்ச் பார்த்துன்னு சொல்லியிருப்பாங்க 230 சம்திங்ல அடிச்சாங்க. ஸோ வந்து அஸ்வின் ஒருத்தன் தான் எக்கனாமிக்கலா போட்டிருப்பான். கேட்டாங்க குட் பால்ஸ் போட்டீங்களா, எப்படி உங்களால இது பண்ண முடிஞ்சது? தேர் இஸ் நத்திங் அ குட் பால் இன் திஸ் கிரிக்கெட். உன்னால டிசீவ் பண்ண முடிஞ்சதுன்னா you are a bowler, because I deceived Jake Fraser-Macker with a full toss. ஒன்ஸ் அஸ்வின் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஷேவாக் வந்து எப்படி நீங்க விக்கெட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஷேவாக் விக்கெட் எடுக்கணும்னா ஐ மஸ்ட் நாட் பவுல் குட் பால், ஷிட்டி பால்ஸ் போட்டு தான் எடுக்கணும். இந்த சீசன் அந்த மாதிரி தான் எஸ்பெஷலி போயிருக்கு. எஸ்பெஷலி டுடே மேட்ச் அண்ட் எஸ்டர்டே மேட்ச். ஈவன் எஸ்டர்டே மேட்ச் அட்லீஸ்ட் சம்திங் காம்படிட்டிவ் ஃபார் bowlers அட்லீஸ்ட் குட் டூ சம்திங் அண்ட் கெட் அ வின். பட் ஆனா இன்னைக்கு மேட்ச் வந்து ஓவரால் நத்திங். வெரி டிசப்பாயிண்டட். ஸோ இந்த மாதிரி வந்து பிச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா பேட்ஸ்மேனோட பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம், இல்ல போலிங்க்கு வந்து கொஞ்சம் இது கொடுக்கலாம்னு சொல்லலாம். பட் ஆனா
நேத்து கேம் அண்ட் இன்னி கேம் கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் இன்னி கேம் மட்டுமே பார்த்தா, செகண்ட் ஹாஃப்ல ஆப்வியஸ்லி இவங்க வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க பேசிக்கலி. 9 ஓவர்ஸ்லயே முடிச்சுட்டாங்க கேம் ஆனாலும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் இந்த இன்னிங்ஸ்க்கும் ஏதாவது பிட்ச் சேஞ்ச் இருந்துச்சான்னு, ஏன்னா வந்துட்டு ராகுல்லாம் ஆடும்போது இது என்னமோ பீக் டெஸ்ட் மேட்ச் பிட்ச் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஹ் இதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் தான் எல்லா பிச்சுமே இஸ் மேக்கிங் இட் லுக் லைக் அ டெஸ்ட் மேட்ச் பிச்சா, இல்ல ஃபார் சம் ரீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அண்ட் இட் கெட்ஸ் பெட்டர் ஆஸ் த கேம் ப்ராக்ரஸஸ் மாதிரி சினாரியோவா? இது இது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. இது சிஎஸ்கே மேட்ச் போய் 2 3 வாட்டி கவனிச்சேன் நான். இது சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் நடக்குதா இல்ல வேற ஏதாவது மேட்ச் நடக்குதான்னு தெரியல. சிஎஸ்கே ஆப்வியஸ்லி டாஸ் தோக்கறனால ஃபர்ஸ்ட் பேட் தான் ஆடுறாங்க கடைசி 3 மேட்சா. செகண்ட் bowling தான் போட்டாங்க. செகண்ட் bowling ஆடும்போது சென்னையில வந்து அவ்வளவு டியூ அப்படியே பால் இருந்து சொட்டு தண்ணி க்ளோஸ்ல காமிக்கிறான். அப்படி பண்ணும்போது சம்திங் குட் ஃபார் bowlersனா பாலை மாத்துறாங்க. இம்மிடியா மாத்துறாங்க, யோசிக்கவே இல்லை. அண்ட் எவ்வளவு ஓவர் ஓல்டுலாம் தெரியல. இம்மிடியட் 2 times மாத்துறாங்க இன்ஃபேக்ட் டு பி வெரி ஷுர். அண்ட் அப்படி மாத்தின உடனே bowlers were able to extract something out of the ball. அண்ட் நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ் ம் நினைக்கிறேன், இப்ப இந்த மேட்ச் நடந்தது ஹைதராபாத்ல. ஹைதராபாத் அண்ட் சென்னை, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு எஸ்பெஷலி வந்து செம்ம ஹாட்டா இருக்கு. 42 43 எல்லாம் போகுது. ம் அப்படி 42 43 அடிக்கும் போது நைட் வந்து அப்படியே அந்த அந்த ஹீட் எல்லாம் இறங்கி அப்படியே டியூ டிராப்ஸா மேல வருது. செம்ம டியூ இருக்கு நைட்ல. ம் அப்படி இருக்கும்போது செகண்ட் bowling ம் பண்ணும்போது நீங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணாதான் முடியும். ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து பால் மாத்தி கேட்டாங்களான்னு தெரியல. இந்த மேட்ச்ல நான் பார்க்கும்போது அந்த பால் சேஞ்ச் எதுவும் நடக்கல. அண்ட் வந்து இல்ல ஆமா. சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது தேவர் ஆஸ்கிங் பால்ஸ். அண்ட் 10 ரன் போட்டு இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 4 போச்சு. மாத்தின உடனே ம் he was able to get wicket of பூரன். அடுத்த பால் பூரனால அடிக்க முடியல பிகாஸ் ஆஃப் த டியூ. அந்த அதுதான் ஒரு மெயின் ஃபேக்டர் இருக்கு. அதனாலதான் அவங்களால 9 ஓவர்ஸ்ல 160 அன்இமேஜினபிள் அதெல்லாம் அவ்வளோ அடிக்கிறது. அண்ட் வந்து ம் எல்எஸ்ஜி போலிங் இஸ் நோ ஜோக். சென்னை வந்து தூக்கி போட்டாங்க சேப்பாக்கிலே. ஸோ அவ்வளோலாம் ஜோக் கிடையாது எல்எஸ்ஜி போலிங்லாம். ஸோ ஐ டூ தெர் இஸ் சம் சீரியல் திங்ஸ் நீட் டு பிகாஸ் அவங்க கிளியரா தெரியுது பால் மாத்தினா ஓகே பேட் அண்ட் பால் காம்படிட்டிவா இருக்கு, இல்ல பவுண்டரிஸ் சேர்த்து பண்ணுங்க. பட் ஆனா தட்ஸ் ஓவர் கில். பால் மாத்தினாலே இந்த டைம் பீக்கு இது காம்படிட்டிவா இருக்கும். இல்லைன்னா நத்திங் பட் ஓகே அடிக்கிறானா 6 போதா. இது வந்து பால் பால் மாத்துறது மட்டும் நான் ஃபேக்டரா சொல்ல மாட்டேன். லாஸ்ட் 2 சீசன்ஸா வந்து பார்த்தா மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஸ்கோர்ட் வந்து இன் அ கம்ப்ளீட் டோர்னமெண்ட் இன் ஐபிஎல்ல டாப் 3 வந்து ஃபர்ஸ்ட் போன இயர், அதுக்கு முன்னாடி செகண்ட் பொசிஷன் வந்து 2022 அண்ட் தேர்ட் பொசிஷன் வந்து இப்போ கரண்ட்லி 2024 1000 சிக்ஸஸ் அண்ட் கவுண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதே ட்ரெண்ட்ல போச்சுன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி டாப் பொசிஷனே இந்த இயர் வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இம்பாக்ட் சப். இம்பாக்ட் சப் ரூல் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ பேட்டிங் போது உனக்கு 6 பேட்ஸ்மேன் தான் இருக்கான்னாலும் நீ இம்பாக்ட் சப்னால 7வது பேட்ஸ்மேனை உள்ள எடுத்துன்னு வரலாம்னு போது அந்த ஓப்பனர்ஸ் உள்ள போகும்போது ஆல்ரெடி அடிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் போறாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருக்கான்ற குஷன் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த ஃபியர் சுத்தமா இருக்காது மைண்ட்ல. வந்தா மழை போன மாதிரி இருந்தா அடிப்பாங்க கண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே இஷ்டத்துக்கு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க ஓப்பனர்ஸ் எஸ்பெஷலி எஸ்ஆர்எச் வந்து செம்ம பர்பிள் பேட்ஸ்ல இருக்கானுங்க. அஹ் கண்ணா அப்படின்னான்னு மாட்டுறது வளைச்சு வளைச்சு ஐ மீன் நீ சொன்ன மாதிரி 6 ஓவர்லயே 100 120 அடிக்கிறானுங்க எல்லா கேமும் போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஹையா இருக்கும் அண்ட் ஆப்வியஸ்லி பிளே ஆஃப் ஃபுல்லி இருக்காங்க போது நத்திங் டு லூஸ் மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அண்ட் இன்னொரு ஃபேக்டர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு பிச்சை நம்ம எவ்வளோ வேணாலும் குறை சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய பிச் பார்த்தா என்னை பொறுத்தவரையும் ப்ராபப்ளி எல்எஸ்டி கிரவுண்ட் அண்ட் சிஎஸ்கே கிரவுண்ட் சென்னை இது ரெண்டு மட்டும் ஓரளவுக்கு டூ பேஸ்டா இருக்கு. வேர் பவுலர் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டா ஹி வில் ஹேவ் சம் அட்வான்டேஜ் ஃப்ரம் பிச் மாதிரி. ஏன்னா சென்னை பிச்சில் கூட 200லாம் அடிக்கிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லைன்னு சொல்ல. பட் அதே கிரவுண்ட்ஸ்ல பவுலர்ஸ்மே தே ஆர் ஸ்டில் இந்த கேம்ன்ற ஒரு தாட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பவுலர்ஸ். இஃப் இஸ் போல் குட் பால்ஸ் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி. பட் இந்த மற்ற ரோடு பிச்லாம் பார்த்தா நீ எவ்வளவுதான் நல்லா போட்டாலும் குட் பால்ஸே பறக்குது பேட் பால்ஸும் பறக்குதுன்னு போது அதுக்கு ஒரு போலிங் மெஷின் வச்சே போட்டுக்கலாம் மேடம் நாங்களாம் எதுக்குடான்ற மாதிரி இருக்கும் பவுலர்ஸ்க்கு மைண்ட் செட் பேசிக்கலி. ஸோ பிச் மட்டும் ஆப்வியஸ்லி இருக்குன்னாலும் சம் ஸ்பெசிபிக்ஸ்ல பார்க்கும்போது பவுலர்ஸோட பிளான்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷனுமே நம்ம ஆக்சுவலி குறை சொல்லணும் நிறைய கேம்ஸ்ல. ஏன்னா சில எம்ஐ கேம்ஸ் அண்ட் சில டிசி கேம்ஸ்லாம் நான் பார்த்த போது ரொம்ப ரிடிகுலஸான bowling எக்ஸிகியூஷன். ஏன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் கேம்லயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த ஃபர்ஸ்ட் கேம் அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க 260 சம்திங் அடிச்சாங்க. லாங்கர் சைட் ஆஃப் த பவுண்டரிக்கு வந்துட்டு நீ ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நீ ஸ்லோ பால் ஆர் பவுன்சர் போட்டு இஃப் யூ மேக் பேட்ஸ்மேன் ஹிட் டுவர்ட்ஸ் லாங்கர் சைட்னா இட் வில் பி டஃபர். ஸோ அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி அதையுமே அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் கிவ் அப். டே நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன்டா
பேட்ஸ்மேன் ஆர் வே டூ குட் அப்படின்னு நீ ஒத்துக்கலாம். பட் சம் கேம்ஸ்ல பவுலர்ஸ் ஆர் நாட் ட்ரைங் எனிதிங் டிஃப்ரெண்ட் ஆல்சோ. பிளைண்டா தே ஆர் ட்ரைங் டு பவுல் த சேம் ஸ்லாட் ஹோப்பிங் த பேட்ஸ்மேன் வில் பிளே அ பேட் ஷாட். அவனுக்கு மாட்டுதான், அவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான்னு போது நீ அதே பிளான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி ஒர்க் ஆகும் நினைக்கிறத அப்யூஸ் ஜீரோ யூஸ். இன்னைக்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 3 overs வந்து ஃபுல்லா ஆஃப் சைட்ல ஃபீல்டரை வச்சுட்டு போலிங் போட்டான். யஷ் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல நவீன் உல்லக்கா இருக்கட்டும், ஆஃப் சைட் மேலேயே அடிச்சுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு. ஸோ உனக்கு அப்பயே தெரியணும் தே ஆர் ட்ரைங் டு அட்டாக் ஆஃப் சைட். ஸோ நீ 2 டீப் ஃபீல்டர் லெக்ல இருக்கிறத விட்டுட்டு ஒரு ஃபீல்டர் எடுத்து நீ கவர்ஸ்ல டீப் கவரோ இல்லைன்னா வந்து லாங் ஆஃப்லயோ போட்டிருந்தனா லைட் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கும். சி ஸ்டில் அவங்க அடிச்சிருக்கலாம். பட் யூ குட் அட்லீஸ்ட் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். எதுவுமே ட்ரை பண்ணல, அதே பண்ணான். 4 ஓவர் 80 வந்ததுக்கு அப்புறமா ஹி இஸ் ட்ரைங் டு டூ தட் சேஞ்ச் இன் 5th ஓவர். கேமே போயிருச்சுடா அவனை கையை விட்டு. இதுக்கப்புறம் நீ சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன? ஸோ ஐ பிலீவ் லைக் இது மூணுத்தோட கம்பைன்டு ஃபேக்டர் தான் நான் யோசிப்பேன். ஏன்னா எஸ்பெஷலி இம்பாக்ட் சப் அண்ட் பவுலர்ஸ் நாட் ட்ரைங் டிஃப்ரெண்ட்லி அண்ட் ஆப்வியஸ்லி பிச் தான். யா வெரி வெல். நான் வந்து 3 points. ஃபர்ஸ்ட் வந்து இம்பாக்ட் சப்ல ஐ பெக் டு டிஃபர். ஓகே, ஏன்னா வந்து இம்பாக்ட் சப் வந்து பேட்டர் வராங்க, எக்ஸ்ட்ரா ஆடுறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ண போறது இன்னொரு போலரை. ஸோ எல்லா டீமுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போலரா எடுத்துட்டு தான் போறாங்க ஆக்சுவலா. ஸோ ஒரு பெஸ்ட் போலர் இருக்கான், இப்போ பும்ரா மாதிரியே காப்பி இன்னொருத்தர் இருக்கான்னா அவனையுமே சேம் லைனப்ல போட்டுருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஸ்கை வருவான். ஸோ அவனை ரீப்ளேஸ் பண்ணதான் ஸ்கை வருவான். அப்ப போலிங்ல தேரும் அவங்க யூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே எல்லாம் பார்த்தா வந்து அப்கோர்ஸ் அவர் எஃபெக்டிவா சிஎஸ்கே யூஸ் பண்ணல. ஸோ ஷர்துல் தாக்கூரா இருக்கட்டும், அந்த மாதிரி பத்தி ராணாவை எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பத்தி ராணா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இம்பாக்ட் அப்பா வந்தா ஓகே போலிங்ல இம்பாக்ட் நடக்குது. பட் அப்கோர்ஸ் அது வந்து நிறைய இம்பாக்ட் வரல. மேபி நெக்ஸ்ட் சீசன்ல இந்த சப்சிக்வெண்ட் சீசன்ல மேபி அது சேஞ்ச் தெரியலாம். ஏன்னா பிச் ஃபேக்டரும் பேசணும். பிச் ஃபேக்டர் சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சேஃபாக் நான் ஆல்ரெடி சொன்ன டியூ இருக்கனால நமக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த கிரிப் இல்லை. அதனால அந்த பழையபடி 140 150 160 கிடைக்கிறது இல்ல. நான் இன்னும் ரெண்டு எக்ஸப்ட் லக்னோ இன்னும் 2 பிச்சை வந்து நல்லா சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்னு வந்து முல்லன்பூர், ரெண்டாவது வந்து தரம்சாலா. தரம்சாலால இஃப் யூ நீ அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியல, சிஎஸ்கே பிபிகேஸ் அந்த மேட்ச்ல வந்து அர்ஜுன் துமால் கூடயே வந்து இங்கிலாந்து சேர்ந்த அந்த பிச் டிராப்பிங் பிச் பண்ற மேன் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் வந்து இந்த பேர் எனக்கு தெரியல, டிவில காமிச்சான். ஹீ இஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேயிங் த பிச் இன் தரம்சாலா ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் நடந்தது பிறகு. அந்த ரீலேயிங் பண்ணி முடிச்சு பிச் டிராப் இன் பண்ணிருக்காங்க தரம்சாலால. அது எப்படி டிராப் இன் பண்ணிருக்காங்க, டியூ வந்தா கூட வந்து சம் விட்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அந்த கிராஸ் எல்லாம் ப்ராப்பரா கட் பண்ணி ப்ராப்பர் லேயர்ல இருக்க மாதிரி பண்ணிருக்காங்களாம். ஸோ தட் போத் த டீம்ஸ் வில் கெட் மோர் ஹெல்ப் அவுட் ஆஃப் இட். அண்ட் வந்து எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் அவர் என்னன்னா அவர் மான்செஸ்டர் அப்புறம் லார்ட்ஸ் ஃபுல்லா இங்கிலாந்துல இருக்க அந்த 5 சென்டர் ஆஃப் பிச்லயும் வந்து அவர் தான் வந்து கியூரேட்டரா இருக்காராம். ஸோ அவரோட ஹெல்ப் எடுத்துட்டு வந்து தரம்சாலா அவங்களுக்கு இங்கிலாந்துல என்ன தெரியல, அந்த டெஸ்ட் மேட்ச் நடந்த உடனே தரம்சாலா ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. ஸோ தேர் கம்மிங் அண்ட் ஹெல்பிங் வாட் எவர் தே கேன் டூ. அதனாலதான் we were able to see some competitive cricket, especially in Mullanpur and Dharamshala. அதுதான் that are the matches I was waiting for to see it. தரம்சாலா, முல்லன்பூர் அண்ட் வந்து ஏகானா ஸ்டேடியம், இது 3 தான். அண்ட் நான் அன்எக்ஸ்பெக்டடா நிறைய ஸ்டேடியம் நான் ஏமாத்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் சேஃபாக் 200 ஃபர்ஸ்ட் மேட்ச் வரும். போன சீசன் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 200 வந்தது. அதுக்கப்புறம் பிச்சு டயர்ட் ஆகி அப்படியே 180 160 அப்படி வந்து நின்றுடும். ஆனா இந்த வாட்டி டயர்ட் ஆனா கூட 200 அடிச்சு எடுத்துட்டு போயிடறாங்க. இவனுங்களே பயத்துல 250 அடிச்சிட்டாங்க சிஎஸ்கேவே. ரெண்டாவது பிச் வந்து வான்கடே என்ன வந்து ரொம்ப இப்ப ஓகே போன மேட்ச் வந்து இட் கேம் டு ட்ரூ. ஏன்னா அந்த ரெட் சாயில் பிச் மாற்றோம். ஸோ வந்து அந்த பவுன்ஸ் அதெல்லாமே ஸ்கைக்கு நல்லா பழகப்பட்ட பிச்சு. அவனாலேயே மிடில் பண்ண முடியல ஸ்டார்டிங்ல. அது என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அண்ட் வந்து தேர்ட் வந்து ஹைதராபாத். எனக்கு நான் ஹைதராபாத்ல அந்த அளவு மேட்ச் நடந்தது ஐபிஎல். சுத்தமா நோ எஃபர்ட்ஸ் ஃபார் போலிங். புவனேஸ்வர் குமாரால மட்டும்தான் அதுல இருந்து எடுக்க முடிஞ்சதே தவிர மத்த எந்த போலராலையும் எடுக்க முடியல. அந்த மூவ்மெண்டா இருக்கட்டும், அந்த புஷ் சீம் எதுவுமே எடுக்க முடியல. சரி இந்த 3 பிச்சு தான். மற்றபடி இன்னும் நல்ல காம்படிட்டிவா நல்ல பிச்சு வந்தா நம்ம மேபி நல்லா எடுத்துட்டு வரலாம். அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் அபவுட் யுவர் தாட்ஸ் அபவுட் எம்ஐ மேட்ச் அகைன்ஸ்ட் என்ன பொறுத்தவரை நாங்க தோத்துந்தா சிஎஸ்கே எல்லாம் எம்ஐ. ஸோ ஜெயிச்சதே ஏன்டா ஜெயிச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சி ஐ மீன் நாட் லைக் அண்ட் சிஎஸ்கே ஹேட்டர், பட் டு பி ஆனஸ்ட் சிஎஸ்கே எம்ஐ 2 பேருமே பிளே ஆஃப்ல இருந்தா இட் வுட் பி குட் ஃபார் த காம்படிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ ஃபெல்ட். பட் அகைன் தட்ஸ் ஓகே. ஐ மீன் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ வெரி பேட் சீசன்னா யூ ஆர் பவுண்ட் டு சஃபர். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது.
பட் யா லாஸ்ட் கேம் எஸ்பெஷலி பார்த்தா நீ சொன்ன மாதிரி ஸ்கை வந்து ஸ்டார்டிங்ல ஹி ஆக்சுவலி ஸ்டார்டட் வெல். ஏன்னா பவர் பிளேல நல்லா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணான். பட் ஒன்ஸ் பவர் பிளே எண்டட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஹி வாஸ் நாட் ஸ்ட்ரகிளிங்னு சொல்ல மாட்டேன், ஹி வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் மேக்கிங் ஷூர் ஹி டஸ் நாட் லூஸ் இஸ் விக்கெட். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி ஆடின கேம்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்கை கிட்ட இருந்த பிக்கஸ்ட் கன்சர்ன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுவான், ஓகே நல்லா ரெடி ஆயிட்டான்டா இன்னைக்கு ஒரு நல்ல நான் ஆட போறான்டா அப்படின்ன போது ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸ் லைட் அவுட் ஆயிட்டு போயிடுவான். இதுதான் வந்துட்டு அவனோட ஹோல் பேட்டர்னாவே இருக்கு எப்பவுமே. ஸோ அதனாலேயே எனக்கு நேற்று கேம்ல வந்து ஹி மேட் அ கான்சியஸ் எஃபர்ட் டு சேவ் இஸ் விக்கெட்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் பவர் பிளே. அண்ட் அந்த 2-3 ஹவர்ஸ் ஃபெல்ட் லைக் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டைம் த பால் வெல். அண்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த ஸ்பின்னர் ஷாபாஸ் அஹமட் நடுவில் வந்ததுக்கப்புறமா ஹி கட் லூஸ் அகைன். ஸோ அது ஒன்று. பட் அங்கே தான் வாட் ஐ டூ இஸ் ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் திலக் வர்மா. திலக் வர்மா ஆன் தி அதர் சைடு இங்கே வந்து வென் ஸ்கை வாஸ் ட்ரைங் டு பிளே ஸ்லோ ஹி வாஸ் ட்ரைங் டு பி த அக்ரஸர். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் கேம் வந்து அவங்க 2 பேரும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு எஸ்பெஷலி என்னதான் ஸ்கை ஆப்வியஸ்லி இஃப் யூஆர் an எம்ஐ ஃபேன் ஸ்கை வில் டெஃபினெட்லி பி யுவர் ஃபேவரட் பேட்ஸ்மேன். பட் நீ லாஸ்ட் 3 years எனிபடி ஹூ ஹஸ் ஃபாலோட் எம்ஐ ஃப்ரம் 2022 திலக் வர்மா ஆப்ஷனில் எடுத்ததுலேருந்து இஃப் யூ சே திலக் வர்மா இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர் ஓவர் ஸ்கை ஐ வில் டெஃபினெட்லி அக்ரி வித் யூ. பிகாஸ் அவன் அப்படி ஆடுறான் ஆக்சுவலி லாஸ்ட் 3 seasonsஸாவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 seasonsல அப்சல்யூட்லி நோ எக்ஸ்போஷர்னா கூட எக்கச்சக்க கம்போஸ் அண்ட் மெச்சூர் நாக்ஸ் ஆடி இருப்பான். எந்த பேட் ஷாட்டுக்குமே விக்கெட்டை லூஸ் பண்ண மாட்டான். ஈவன் இஃப் ஹி கெட்ஸ் அவுட் இட்ஸ் பேசிக்கலி லைக் அ வெரி குட் பால். நீ பவுலருக்கு தான் கிரெடிட் தரணுன்ற மாதிரி தான் இருக்கும். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அவங்ககிட்ட பயங்கரமா இருக்கு நிறையா. ஏன்னா எஸ்பெஷலி இந்த ஆர்ஆர் கேம்ல வந்துட்டு ஜெய்ப்பூர்ல ஆடின கேம்ல we were some 60 for 4, 50, 52 for 4 if I'm not wrong. அப்பதான் வதேரா அண்ட் திலக் வர்மா ஜாயின் பண்ணாங்க பார்ட்னர்ஷிப். 52 for 4 in 8 overs 9 overs. ஜென்ரல் ட்ரெண்ட் இந்த என்டையர் சீசன் ஆஃப் ஐபிஎல்ல வந்து நீ 200 or 220 அடிச்சாதான் சேஃப்ன்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு இந்த இயர். ஸோ அப்படி இருக்கும்போது 8 overs 52 உடனே ஐயோ நம்மளால 220 அடிக்க முடியாதுடா அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் டிஃபால்ட்டா வரும். பட் அவங்க வந்துட்டு அப்படிலாம் இல்லை, எவ்ரி கேம் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த கேம் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிபிக் கேமுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்க கரெக்டா. எஸ்பெஷலி திலக் வர்மா அண்ட் வதேரா. ஏன்னா வதேராவை கம்ப்ளீட்டா அக்ரஸர் ரோலே ஆடினான் ஃபுல்லா. பட் இங்க திலக் வர்மா பார்த்தோன்னா வதேரா ஸ்லோ டவுன் ஆகும்போது அக்ரஷன் காட்டுறது அண்ட் வதேரா அவுட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி அக்ரஷன் காட்டுறதுன்ற மாதிரி எங்கெங்க தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு அதே சமயத்துல அந்த ரன் ரேட்டையுமே கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஆடிட்டு இருந்தான். லைக் ஃப்ரம் 8 overs 52 for 4ல இருந்து 16 overs 151 for 4 வரையும் போகும். அதுக்கப்புறமா அதே அவுட் ஆவான், லைக் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆகிடும் செகண்ட் ஹாஃப். அது வேற. பட் ஸோ இந்த மாதிரி லைக் சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அண்ட் கேம் அவேர்னஸ் பார்த்து திலக் வர்மா ஆடுறது வந்து ஆக்சுவலி வெரி குட் சைன். ஸோ என்னை பொறுத்தவரையும் லாஸ்ட் கேம்ல தட் வாஸ் ஒன் திங் விச் வாஸ் இம்ப்ரெசிவ் ஃபார் மீ பர்சனலி. அண்ட் அதர் தேன் தட் போன கேம்ல கிளிக் ஆன ஃபேக்டர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டு பி ஆனஸ்ட் ஹர்திக் பாண்டியாவோட போலிங் நல்லா போட்டிருப்பான் ஆக்சுவலி. சி நான் அவனை பத்தி ஆக்சுவலா வந்து ஒரு செப்பரேட் டாபிக்காவே வச்சு ஹர்திக் பாண்டியா வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோயிங் ஆன் எம்ஐ பத்தி பேசலாம். பட் கமிங் டு ஜஸ்ட் லாஸ்ட் கேம், ஒன் குட் திங் வந்து என்னன்னா அவனோட போலிங் ஃபார்ம். ஏன்னா அவனை வந்து இந்தியாவில் எடுத்தது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ் பேட்டிங், இந்தியாவுக்குள்ள அவனுக்கு போலிங்கும் கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்மளோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் பார்த்தா டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ வெரி வீக் போலிங் சைடுன போது உனக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரோட மினிமம் 2 or 3 overs கண்டிப்பா எல்லா கேமும் ரோஹித் சர்மாக்கு தேவைப்படும். ஸோ அப்போ இவன் அந்த ஒரு நல்ல போலிங் நார்மலா போலிங் போடுறது மட்டும் இல்லாம நல்ல போலிங் ஃபார்ம்லயும் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அமெரிக்காவில் வந்து பிச்சர்ஸ் வந்து இட் மைட் பி டூ பேஸ்ட் ஆர் இட் மைட் ஃபேவர் பேட்டிங். ஸோ யூ நெவர் நோ. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சாவது யூ ஹேவ் சம் சாம்பிள் டேட்டா டு ஆக்சுவலி சே எப்படி போகும்னு. பட் யூஎஸ்ல இன்டர்நேஷனல் கேம்ஸ் அவ்வளோ ஆடினது இல்லை. ஏன்னா இப்போ ஆட போகிறது வந்து நாசா கவுண்டி நியூயார்க்ல. இதுக்கு முன்னாடி ஆடினது எல்லாமே ஃபோர்ட் லாடர்டேல்னு ஃபோர்ட் லாடர்டேல் அண்ட் அது இதுன்னு ஃப்ளோரிடால மட்டும் தான் ஆடுவாங்க. ஸோ இப்போதான் நியூயார்க்ல ஆடுறாங்கன்றதுனால உனக்கு வந்து சாம்பிள் சைஸ் கிடையாதுங்க போது யூ டெஃபினெட்லி வாண்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் லைக் பாண்டியா டு பி இன் ஃபார்ம். நாட் ஜஸ்ட் டு பி தேர் பட் டு பி இன் சம் சார்ட் ஆஃப் அ போலிங் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸாவே என்னை பொறுத்தவரையும் பாண்டியா வந்து ஆஸ் அ போலர் இஸ் ஆக்சுவலி டூயிங் வெல். பட் நிறைய இடத்துல வந்து ஹி வில் ப்ராப்ளி லைக் ட்ரை டு ஓவர் டூ இட். ஸோ அங்கே தான் சம்டைம்ஸ் திங்ஸ் கோ அவுட் ஆஃப் ஹேண்ட். ஏன்னா வந்து ஒரு 2 hours நல்லா போட்டான்னா அந்த கேம் ஆப்வியஸ்லி அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம நல்லா போடுறோம்டா இன்னைக்குன்ற மாதிரி. அந்த கான்ஃபிடன்ஸ்ல கொஞ்சம் என்ன பண்றான், ஓவர் டூ பண்ணி டெத் ஓவர்லயே வந்து நான் போடுறேன்னு போடுறான். டே டூ யுவர் ரோல்றான்ற மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் அவங்ககிட்ட. பட் யா தட்ஸ் த கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இஸ். அவனை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மேல. பட் குட் திங் என்னன்னா உனக்கு வந்து இந்த ஃபார்ம் இந்தியாவுக்கும் வேர்ல்டு கப்ல யூஸ் ஆனா ஆக்சுவலி நல்லா இருக்கும்.
பட் தெரியல எப்படி போக போறதுன்னு. பிகாஸ் நம்மளோட வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல உனக்கு ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா அண்ட் சஹல் இவங்க தான் 3 மெயின் பவுலர்ஸ்னா உன்னோட நெக்ஸ்ட் 8 ஓவர்ஸ் வந்து டெஃபினெட்லி ரோஹித் சர்மா ஹேஸ் டு டர்ன் டு ஜடேஜா அண்ட் பாண்டியா தான், வேற ஆள் இல்லை உனக்கு. ஸோ ஜடேஜா ஆப்வியஸ்லி ஜடேஜா வந்து ஹி வில் ப்ராப்ளி லைக் கம் குயிக் அண்ட் போல்ஸ் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட். ஸோ சம்டைம்ஸ் வந்து பேட்ஸ்மேன் அவனை அட்டாக் பண்ணுவாங்க, ஆர் சம்டைம்ஸ் அவனை அட்டாக் பண்ணா நினைக்கிறதுக்குள்ள அவன் 4 ஓவர்ஸை முடிச்சே போயிடுவான் ஜடேஜா. ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் வில் ட்ரை டு டார்கெட் பாண்டியா. ஸோ அப்போ வந்து பாண்டியா பீங் இன் குட் ஃபார்ம் இஸ் வைட்டல். ஸோ அந்த ஃபேக்டர் வந்து லாஸ்ட் 2-3 கேம்ஸ்ல பர்சனலி வாஸ் குட். But yeah, other than that, not too much comments because the game actually has no effect on our season. So அதனால எங்களுக்கு இல்லை. பட் ஒன் திங் என்ன நல்லதுன்னா வி ஆக்சுவலி ended up helping சிஎஸ்கே பை பீட்டிங் எஸ்ஆர்எச் அந்த கேம். ஸோ அதனால ஓகே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இருந்துச்சு. And today game was also about helping CSK. Although fourth spot slip ஆனா கூட LSG வந்து கம்ப்ளீட்டா அண்ட் நெட் ரன் ரேட்டை டிஃபீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சிஎஸ்கே பிளஸ் 0.6ல இருக்கு, எல்எஸ்ஜி இப்போ நெகட்டிவ்ல போயிடுச்சு. அண்ட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ பாசிட்டிவ் நெட் ரன்ல வந்துட்டாங்க. திஸ் பிக் வின் இஸ் நோவர் வி வர் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா அவ்வளவு பெரிய கேம்ஸ் வந்து சின்ன மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. இங்க வந்து இவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சு தே மேட் இட் சம் ஹெல் ஆஃப் நாட். ஸோ கேன் வி இது வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமோட தேர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த டாப் 16 மட்டும் ஆர்சிபிலாம் வேணாம். ஸோ டாப் 16 மட்டும் பேசிடலாம். 7, 8, 9, 10 வேணாம். மீன்ஸ் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் மும்பை. ஸோ ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 மட்டும் பேசலாமா? ப்ராபப்லி how bad their season has gone அப்படின்ற மாதிரி வேணா we can do a later discussion. பட் இந்த கான்டெக்ட் ஆஃப் கரண்ட் பிளேயர்ஸ் பார்த்தனா நீ சொல்ற மாதிரி இந்த 6 டீம் தான் they still have chances. So it's better to discuss about them. So yeah, 6 teams say better. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 டீம்ஸ் வந்து ஆப்வியஸ்லி more or less they qualified தான். ஸோ எனக்கு என்ன கேள்வினா இப்போ KKR and RR, what if they end up losing their remaining 3 games? What happens in that scenario? RR, KKR ரெண்டு பேருமே they are stuck at 16. RR, right? So remaining 3 gamesல okay, remaining 3 gamesல they both will face each other at least once. So one team கண்டிப்பா 18 போகும். So KKR and RR. So first of all KKR பத்தி பார்க்கணும் அப்படின்னா to be honest, Gambhir as a mentor/coach has done what he usually does. ஏன்னா வந்துட்டு கரெக்டா வந்து யார் யாருக்கு என்னென்ன ரோல் தரணும்னு கரெக்டா டிஃபைன் பண்றான். அவன் இந்த 2012, 2014 சீசன்ல as a கேப்டன் டீம் எப்படி ரன் பண்ணானோ அதே he is doing it as a coach. But one thing what everyone has to give credit is as much credit is given to Gambhir, ஸ்ரேயஸ் ஐயருக்குமே அந்த கிரெடிட் ஆக்சுவலி ஹாஃப் தரணும். ஏன்னா வந்துட்டு என்னதான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு இப்படி அப்படின்னு கம்பீர் அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஸ்ரேயஸ் இஸ் த ஒன் டூயிங் இட் ஆன் த ஃபீல்ட். ஸோ கண்டிப்பாக கிரெடிட் நீட்ஸ் டு பி கிவன் டு. ஏன்னா நரேன், வருண் சக்கரவர்த்தி அவங்களோட 2 எக்ஸ்பேக்டர்னு சொன்னாலும் அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணுறான் அந்த கிரவுண்ட் அவன் ஸ்ரேயஸ் ஐயர். எக்ஸாக்ட்லி. ஸோ நானுமே இதை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். கேகேஆரோட மெயின் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க வந்து நரேன் மட்டும்தான் இருந்தான். ஸோ ஐ டோன்ட் சி நரேன் வந்து இதுக்கு முன்னாடி நல்ல இதே மாதிரி ஃபார்ம்ல ஆடினது வந்து கம்பீர் வந்து கேகேஆர்ல கோச்சா இருக்கும்போது, இஃப் ஐம் நாட் ராங், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் ஸ்டில் பிளேயிங் இஸ் ஓப்பனிங். ஆனால் நடுவில் மாத்தினாங்க காம்பினேஷன். வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் எடுத்துட்டு போனாங்க, மாத்தினாங்க, உடஞ்சாங்க. பட் ஸ்டில் தே மேனேஜ் டு கம் டு ஃபைனல்ஸ். 2021ல வந்தாங்க ஃபைனல்ஸுக்கு. அண்ட் இப்போ திரும்ப வந்து எனக்கு என்ன பண்றது இல்லை, அவர் ஏதோ சொல்லி விட்டுறாரு போல இருக்கு நிறையனுக்கு. வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து கூப்பிட்ற அளவுக்கு என்ன அடி. அதுவும் சிஎஸ்கே மேட்ச்ல நான் வந்து லிட்ரலி என்ன அடிக்க போறான்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த பக்கம் தான் இவன் இப்படி அடிக்கிறான்னு பார்த்தா அந்த பக்கம் சால்ட் அவுட் ஆஃப் நோவேர். அவன் வந்து ஆக்ஷன்ல டு பி ஃப்ராங்க், ஐ திங்க் யாரு ஜேசன் ராய்க்கு பதிலா இவர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐ திங்க் இதை பார்த்துட்டு தான் அவங்க சால்ட்டை வந்து உங்க வேர்ல்ட் கப்போட பிளேயிங் மீன்ஸ் 15 ஸ்குவாட்லயே வந்து சால்ட் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ ஜேசன் ராய் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ சால்ட் இங்க அடிக்கிற அடியில அங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ சால்ட் அடிக்கிறது வந்து 2 பேருமே அடிச்சா எங்க தான் போறது மீன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களாம் கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறாங்க. பட் ஆனால் மேட்ச் பவர் பிளேல முடிஞ்சிடுது. இவங்களுமே சரி எஸ்ஆர்ஹெச் 2 பேருமே ஓப்பனர்ஸால தான் வந்து டிரைவ் ஆகுது. அண்ட் ரொம்ப விக்லி பாயிண்ட் பண்ணா அவங்களோட வீக்னஸே வந்து அந்த ஓப்பனர்ஸை காலி பண்ணிட்டாலே அடுத்து வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க.
எக்ஸாக்ட்லி ம். சிஎஸ்கே மேட்ச் சுத்தமா ரசல் ஒரு 6 அடிக்கிறார், 2 6 அடிக்கிறார். அதுக்கப்புறம் அவளால முடியல. மீன்ஸ் மாட்டல பேட்ல. ஸ்ரேயஸ் ஐயர் அழகா கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு ம். போறாங்க. ஆனா அவர் சுத்தி ஆடுறதுக்கு வந்து கரெக்ட். பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணாத ம். மாரி தோணுச்சு. அது மட்டும் வீக்னஸா அடிபடுமோன்னு நினைக்கிறேன் நானு. சிஎஸ்கே மேட்ச்ல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. ம். என்ன பண்றதுன்னு தெரியாம மூஞ்சி ஒரு மாரி ஆயிடுச்சு அவனுக்கு. 135, 140லாம் ஒரு டார்கெட்டே கிடையாது. மீன்ஸ் ரொம்ப ம். அதுவும் பாட்டா பிச்சே வராது. ட்ரெடிஷனல் சிஎஸ்கே பிட்ச் மாரி குடுத்துட்டாங்க அத. அவங்க சுத்தமா வேற முடியல. லெவல். பட் ஆனா அதர் தேன் தட் வந்து அவனுக்கு வந்துட்டு லைக் 1.4 நெட் ரன் ரேட்லாம் எஸ்பெஷலி கிரேசி டூட். நரேனுக்கு வந்துட்டு எனக்கு அதுவும் தெரிஞ்ச ஆஃப்டர் வரையும் 11 மேட்ச் வச்சிருக்கிறது. கம்பீரோட மைண்ட் செம செட் அண்ட் சீசன் ஆட்டிடியூட் அவனுக்கு. பொறுத்தவரையும் வாட் ஐ ஃபீல் இஸ் ஸ்பெசிஃபிக் ரோல். லைக் நீ வந்து 6 and 7ல வந்தனா யூ ஆர் நாட் கோனா கான்ட்ரிபியூட் டூ மச் வித் த பேட். ஸோ ஒரு பெரிய யூஸே இருக்காது ஆஸ் அ பேட்டர் இன் டீம். அதுக்கு பதிலாக கோ ஆஸ் அன் ஓப்பனர் ஃபர்ஸ்ட் 6 overs பவர் பிளே ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். blindly go for it. And because you generally have that power, West Indians genetically they are powerful with their bat swing. ஸோ உன்னோட பேட் ஸ்விங்குக்கு வேர்ஸ்ட் கேஸ் உனக்கு பேட்ல பெருசா மாட்டலன்னா கூட இட் வில் ஸ்டில் என்ஷூர் தட் 30 ஆட் சர்க்கிள் தாண்டிடும், அவுட் ஆக மாட்டேன் நீ. ஸோ ஜஸ்ட் பிளைண்ட்லி கோ ஃபார் இட், டோன்ட் வரி அபவுட் யுவர் விக்கெட் அப்படின்ட்டு அவனுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் லைசன்ஸ் பிளஸ் மேக்ஸிமம் கேரண்டி கொடுத்துட்டு அமுச்சு விட்டான் கம்பீர். அண்ட் பிகாஸ் அ பிளேயர் ஹேஸ் தட் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் பொசிஷன் இன் த டீம், கவலையே இல்லாம ஆடுவான். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் 3 games நிறைய டக் அவுட்டே ஆனாலும் பிளே ஆஃப்ல வரும்போது திருப்பி அவன் தான் ஓப்பன் பண்ணுவான். ஸ்லாட்டை வந்து டிங்கர் பண்ண போறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச கம்பீர் இஃப் ஹி இஸ் கோயிங் டு டூ இட் கரெக்ட்லினா நோ மேட்டர் வாட் ஹேப்பன் ஸ்டில் இஃப் தே ஆர் கோயிங் டில் ஃபைனல்ஸ், லெட்ஸ் அஸ்யூம் ஃபைனல்ஸ் வரையுமே எனக்கு தெரிஞ்சு இதே காம்பினேஷன் தான் இருக்கும். ஃபார் அப்சல்யூட்லி நோ ரீசன் தே வில் டெஃபினெட்லி நாட் சேஞ்ச். ஏன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் டீம் எஸ்பெஷலி சிஎஸ்கே எம்ஐ ரெண்டு டீமும் இம்ப்ளாய் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா உனக்கு ஒரு பிளேயிங் லெவன் நல்லா செட் ஆயிடுச்சு அண்ட் எல்லாருமே ப்ராப்பரா ஒர்க் ஆயிடுச்சுன்னா இன்ஜுரிஸ் இல்லைன்னா அப்சல்யூட் நெசசிட்டி வந்தாலே தவிர அந்த பிளேயிங் லெவனை தொடவே மாட்டாங்க, அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா தோனியோட ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் எவ்ரி டாஸே வி ஆர் பிளேயிங் த சேம் டீம், வி ஆர் பிளேயிங் த சேம் டீம். அதே தான், அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு தோனியோட டாஸ் ஸ்பீச்சஸ்லாம். ஒரு பக்கம் வந்து ரொம்ப மொனாட்டோனஸா சேமா இருக்குன்னாலுமே தட் இஸ் ஆக்சுவலி ஒன் ரீசன் ஃபார் தேர் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. லைக் உனக்கு ஒரு டீம் கரெக்டாக ஜெல் ஆயிடுச்சுன்னா வை டு ஹேவ் டு சேஞ்ச் இட், அப்படியே விடு as long as things work well. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் கேகேஆர் ஆப்வியஸ்லி நிறைய ஒரு எக்ஸ்பேக்டர். அண்ட் நீ சொன்ன மாதிரி அவங்களோட ஓப்பனர்ஸ் சப்போஸ் ஃபெயில் ஆனால் கொஞ்சம் அடி வாங்குவாங்க பயங்கரமா. ஏன்னா நீ வந்துட்டு எம்ஐ வர்சஸ் கேகேஆர் கேம்லேயே வான்கரையில் ஆடும்போது ஓப்பனர்ஸ் எல்லாருமே ஃபெயில்டு. தே ended up scoring around 160 தான். 92 for 5 சம்திங் ஆகி தே struggled and then they finally ended up getting around 160. அதை எம்ஐ பாட்டில் பண்ணாங்க, அது எல்லாம் பச்சையா தோத்த மாதிரி தான் இருந்தது அதெல்லாம். பட் ஸ்டில் யா த பாயிண்ட் இஸ் ஓப்பனர்ஸ் அவுட் ஆனால் அவங்களோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்பர் 3ல வந்து ரகுவன்ஷி வரான். ஹி இஸ் அ டெபியூட்டன்ட், ஹி இஸ் ஆக்சுவலி டூயிங் குட். பட் தென் அகைன் பிளே ஆஃப்ல ஆடும்போது எப்படி ஆடுவான்னு தெரியாது. ஏன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். ஏன்னா இப்போ 1 and 2 இருக்கிறதுனால ப்ராபப்ளி குவாலிஃபயர் 1 உனக்கு லெசர் ப்ரெஷர். ஏன்னா இஃப் யூ லூஸ் யூ ஸ்டில் ஹேவ் குவாலிஃபயர் 2 டு பிளே. பட் இன் அ கேஸ் வேர் தே ஆர் இன் 3 and 4 பேசிக்கலி உனக்கு எல்லா கேமுமே நாக் அவுட் தான். எலிமினேட்டரும் நாக் அவுட், குவாலிஃபயர் 2 நாக் அவுட், ஃபைனலும் நாக் அவுட்ன்ற போது பீக் ப்ரெஷர். அந்த மாதிரி பீக் ப்ரெஷர் கேம்ல உனக்கு சப்போஸ் நிறைய சால்ட்டும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் ஏர்லியர். ஸோ அப்போ எப்படி ஆடுவான் யூ டோன்ட் நோ. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உங்ககிட்ட வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மேலே தான் உனக்கு திருப்பி தி ஓனர்ஸ் வில் ஃபாலோ ஆன் ஹிம் டு கேரி த டீம். ஸோ அவன் இல்லை அப்படின்னா அவனுக்கு அடுத்து வந்து உனக்கு டீம்ல வந்து லாஸ்ட் கேம் வந்து தே பிராட் இன் மனிஷ் பாண்டே அவுட் ஆஃப் நோவர். எங்கேருந்தோ வந்தான், டே இவெல்லாம் இன்னும் டீம்ல இருக்கானாடான்ற மாதிரி தோணுச்சு எனக்குலாம். பட் யா எதுக்காக எடுத்துட்டு வராங்கன்னா ஐ கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தட் மூவ் பை கம்பீர். ஏன்னா வந்துட்டு மிடில் ஆர்டர் லுக்ஸ் வீக். மனிஷ் பாண்டே ஈவன் தோ ஹி ஹஸ் நாட் டன் தட் கிரேட் திங்ஸ் ஃபார் இந்தியா, ஹி ஹாஸ் வெரி குட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மிடில் ஆர்டர்ல ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்குன்றதுனால அவனை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ a guy like that in a playoff would actually help them. அதர் than that பார்த்தா கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபார் ரிங்கு அண்ட் ரசல். என்னன்னா நீ சொன்ன மாதிரி இப்போ சிஎஸ்கே கேம் எக்ஸாம்பிள் எடுத்தா இஃப் அ குட் பிளாட்ஃபார்ம் இஸ் நாட் செட்னா டூ மச் ஃபால்ஸ் ஆன் ரிங்கு அண்ட் ரசல். அவங்களுக்கு மாட்டிச்சுன்னா ஓகே, பட் இன் அ குட் பிச் வேர் பவுலர்ஸ் ஆல்சோ ஹேவ் அ சான்ஸ் கொஞ்சம் இப்படி அப்படி தடுமாறுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தேர் பேட்டிங். பட் bowling ஆக்சுவலி லுக்ஸ் லீத்தல். என்ன கேட்டா வேற லெவல்ல இருக்கு அவங்க bowling. லீத்தல் இஸ் தட் ஸ்டார்க்கு போடுறான் ரன்னு போகுது. ஸ்டார்க் போடுறது யார் அடிச்சாலும் ரன்னு போகுது. அது என்ன மேட்சிக்னு தெரியல. அது ஸ்டார் ஒரு மீட்டிங்ல கூட சொல்லிருக்காரு, எல்லாரும் தான் ஹிட் ஆகிறாங்க. கரெக்ட், எல்லாரும் ஹிட் ஆகுறாங்க. பட் யூ ஆர் இன்டர்நேஷனல் பேசர்.
உங்ககிட்ட இந்த யாக்கர் எங்க போச்சுன்னு தெரியல. அவன் யாக்கர் எவ்வளவு போட்டிருப்பான்னு எனக்கு தெரியல. ஸ்லோ டெலிவரி யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பிச்செல்லாம் ரொம்ப இதுவா ம். இருக்கு, டியூ இருக்கு, பண்றது கஷ்டம். பட் ஆனா ஸ்டார்க் தான் அவங்க bowlingல பெரிய லூப் ஹோல். அவங்கள தான் யூஸ் பண்றாங்களே. ஸோ நிறைய டீம் யூஸ் பண்றாங்க ஸ்டார்க் தான். பட் அதர் தன் தட் ரசல், நரேன், அப்புறம் சக்கரவர்த்தி 3 பேருமே வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டிருக்காங்க. ரொம்பலாம் வந்து குறை சொல்ல முடியாது. இவங்க 3 பேர் தான் வந்து அந்த ஹிட்டிங் விக்கெட்ஸ், ஹிட்டிங் ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி போறாங்க. அவங்க தான் விக்கெட் டேக்கிங் ஸ்டார் போலர்ஸா இருக்காங்க. ஸ்டார்க் தான் லூப் ஹோல். எனக்கு தெரிஞ்சு அவங்க மேபி ம். மாத்துவாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் ஃப்ரம் த லைனப்னு ரகுவன்ஷி தான் பாக்குறேன் நான். ஏன்னா எப்படி சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் வந்து 7ல விட்டாங்க. அப்புறம் வந்து ஓகே வேலைக்கு ஆகாது, ஒரு ஓப்பனர் எடுத்துருவாங்க முன்னாடி ம். தவிர்த்துனாங்க. எதா இருந்தாலும் இவனே ட்ரெஸ் பண்ணுவோம் ட்ரெஸ் பண்றாங்க ரகுவன்ஷி. அதே மாதிரி ரகுவன்ஷி, நிதிஷ்குமார் ரெட்டி ம். ஃபைண்ட் ஆஃப் த சீசன். ரகுவன்ஷி கிட்ட இன்னும் ஓரளவு பெரிய நாக் வரணும்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி டிட். ம். ரகுவன்ஷி கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா கண்டிப்பா 3 போகணும்னு சொல்றாங்கன்னா he has something. அது கம்பீரோ யாரோ பார்த்துருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் 5 மேட்ச் இருக்கு உங்களுக்கு ப்ராபப்ளி அதில் ஏதாவது பார்க்க சான்ஸ் இருக்கு. பட் ம். பேட்டிங் நோ இஷ்யூ. பட் அதுதான் அந்த ஓப்பனர். ஏன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு. கிடைச்ச நம்ம சான்ஸ் 7ல வந்து ஏதோ அண்ட் திடீர்னு ஏதோ பிரைம் ரமன்தீப் ஹர்திக் சிங் பாண்டியா மாதிரி என்ன ஆடுறான். பண்ணாங்க அவங்க? என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி அவனை அடிக்கிறான் வர நாங்க ரமன்தீப் ரிலீஸ் சிங்? பண்ணோம். ஒரு மேட்ச் அடிச்சா பரவாயில்ல, 2 மேட்ச் 3 மேட்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து. ரசலால கூட முடியல. he sitting the ball out of ம். everywhere. எல்லா இடத்துலயும் அடிக்கிறான். அவன் தான் வந்து ம். கடைசி 3 மேட்ச்ல ப்ரொபல் பண்ணி 220 எல்லாம் கொடுத்ததே. அந்த 20-25 ஆர்டர்ஸ் அவன் தான் கொடுக்கறதே. ஸோ ம். தே ஹேவ் சம் பிக் ஹிட்டர்ஸ். ரிங்கு சிங் அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு அடிக்கிறனாலுமே அடிச்சிருக்கான். See, போன bowlingல சீசன்ல வந்து இல்லனாலுமே ஒன் திங் நான் என்ன பேக் சொல்லுவேன் பவர் அப்படின்னா, பேக் ஐ மீன் பேட்டிங். ஆப்வியஸ்லி போலிங் ஸ்டார்க் தான் தான் எனக்கு அவங்க இன்னும் லூப் வீக்கா ஹோல் டு தடுக்கி பி விடுற மாதிரி ஹானஸ்ட். ஏன்னா தோணுது. வந்துட்டு அவனை தான் தே ஆர் கிளியர்லி டார்கெட்டிங் ஈவன் தோ ஹி இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பைஸ் அண்ட் ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கிற போலர்ன போது கண்டிப்பா அவன் மேல அந்த ஹைப் இருக்க தான் செய்யும். பட் அங்கதான் வந்து வேணும்னே நடிக்கிறானோன்னு தோணுது. இதே ஸ்டார்க்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, 1 மந்த் லேட்டர் வேர்ல்டு கப்ல இறக்குவான் எல்லா யாக்கரையும். அந்த யாக்கர்லாம் எங்கடா போச்சு ஐபிஎல் நிறைய ஃபேன்ஸ் திருப்பி கேட்பாங்க. பட் தென் அகைன் யூ நெவர் நோ. ஏன்னா பிக் மேட்சஸ்ல பிக் பிளேயர்ஸ் கேன் ஆக்சுவலி டர்ன் இட் அரவுண்ட். தட் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ். ஸோ நீ பிளே ஆஃப் நடக்கிற வரையும் உன்னோட ரெகுலர் சீசன் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸை வச்சு அவனோட ஹோல் சீசன் வந்து ஆக்சுவலா யூ ஷுட் நாட் ஜட்ஜ் தான் நான் சொல்லுவேன் ஆப்வியஸ்லி. ஏன்னா 11 மேட்சஸ் அவன் என்னதான் சொதப்பினா கூட இப்போ குவாலிஃபயர் 1 அண்ட் ஃபைனல் ரெண்டுத்துலயுமே கன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வாட் இஸ் தி எண்ட் அப் வின்னிங் ட்ராஃபி. அண்ட் இஃப் ஸ்டார்க் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் இட்னா அவன் 14 மேட்ச் ஃபிளாப் ஆனது வி டோன்ட் ஈவன் கேர். ஹி பர்ஃபார்ம்ட் when it matteredன்றவாங்க. தட்ஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஸ்திரேலியன்ஸோட மென்டாலிட்டியை பத்தி நம்ம பேசினே இருக்கலாம் நாள் முழுக்க. அவனுங்க வந்துட்டு எவ்வளோதான் அவனுங்களை வந்து நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் அண்ட் ஹை ப்ரெஷர் மென்டாலிட்டின்னு வரும்போது அவங்களோட ஃபியர்லெஸ் மென்டாலிட்டி வில் டெஃபினெட்லி ஸ்டெப் அப். அதுக்கு முன்னாடி வரையும் ரொம்ப அப்படியே பயந்தாங்குழி மாதிரி ஆடி இருந்தாலும் தேவையான நேரத்தில் தே வில் டர்ன் த சுவிட்சர் ஆன். ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ் வித் ஸ்டார். பட் தென் அகைன் யூ நெவர் நோ. ஏன்னா என்ன ப்ராப்ளம் ஒரே ஒரு திங் இந்த சீசன்லனா ஹி மைட் பி லிட்டில் பிட் ஷார்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நீ சொன்ன மாதிரி டெல்லி கேம்ஸ் எல்லாம் குல்தீப் யாதவ்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா அவனை கவர்ஸ்ல சிக்ஸ் அடிச்சான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது டே நீ வந்து வேணும்னே போடுற மாதிரி இருக்கு ஓகே. பட் அதுக்கிட்ட குல்தீப் யாதவ் வீட்லாம் மாடா லெஃப்ட் அண்ட் ரைட் சிக்ஸ் வாங்குவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கரண் சர்மா லிட்டரலி யா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நீ கொஞ்சம் வேணும்னே போலிங் போடுற கரண் மாதிரி சர்மா தோணுச்சு. கரண் சர்மா what பட் about தென் அகைன் ஹிம் பீங் த ஒன்லி லூப் ஹோல் இன் தியர் bowling வந்து ஐ டோன்ட் see it as a big concern. ஏன்னா if your so called best bowler is actually your weak bowler now that means your bowling around him is actually doing good. நீ சொன்ன மாதிரி ரசலா இருக்கட்டும், நரேன், சக்கரவர்த்தி, they are carrying it enough to actually cover up Stark's mess. So by the time Stark actually does not mess up anymore, the whole bowling unit might actually look very good. See, அதுக்கு தான் சொல்றேன். இந்த 2 பேரு ம். இந்த இப்ப ஆமா கேகேஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெண்டு ஆர்ஆர் 2 அகமதாபாத். பேரும் ஆட போறது வந்து ஐ திங்க் அகமதாபாத் ரைட். அகமதாபாத். ஸோ யா குவாலிஃபயர் ஒன் அகமதாபாத். அகமதாபாத். யா டோன்ட் திங்க் அதுல வந்து இவங்க 2 பேருக்கு இஷ்யூ இருக்காது. யார் வந்து இதுல ஃபெயில் ஆகணும் அவங்க போய் சென்னையில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வென் தே ஹேவ் இஷ்யூ. ஏன்னா இப்ப ஆர்ஆர் சென்னைக்கு வந்திருக்காங்க. டோன்ட் நோ தே ஹேவ் வெரி பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ், பெஸ்ட் இன் கிளாஸ். 2 பேர் டீமே 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் if they don't know how to operate in that particular place na I don't because ஏன்னா கேகேஆர் வந்து ஆல்ரெடி வந்து சென்னையில ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் நியூ ஃபார் them. பட் ஆர்ஆர் தெரியல. பட் ஆனா சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் Yeah, கேகேஆர் because அடிச்சிருவாங்கன்னு being தோணுது. பட் உன்னோட ஏன்னா so called சின்ன best வீக்னஸ் bowler தான் தான் உன்னோட வந்து weakness can't matter. அப்படிங்கும்போது I don't think they will worry Yeah. too much. ஏன்னா they'll obviously back Stark to come back to form. And obviously அவனுக்கு வந்து
being that bowler he is, he might probably need like 1 or 2 good overs to get his confidence back. So obviously, so yeah, they actually look very dominating. Next பார்த்தா ராஜஸ்தான். So Rajasthan, to be honest, அவங்க last 2-3 years away, they have been this consistent team through regular season. And unfortunately, playoffs வரும்போது தான் for some reason they actually dropped down. One interesting factor in the year எனக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சு சாம்சன் has been extremely consistent even in second half of the season. முன்னாடி எல்லா இயரும் என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆப்வியஸ்லி இதே மாதிரி தான் ஆடுவான். லைக் எவ்ரி ஒன் நோஸ் ஹவு குட் ஆஃப் அ பிளேயர் இஸ். பட் செகண்ட் ஹாஃப்ல சம் சார்ட் ஆஃப் அன் ஆவரேஜ் ட்ராப் ஆர் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் எப்பவுமே லாஸ்ட் 2 years இருந்துச்சு. விச் இஸ் ஆல்சோ லைக் ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ் விச் ஐ ஃபீல் தே லாஸ்ட் இன் 2022 ஃபைனல்ஸ் ஆல்சோ. அண்ட் இன் 2023 ஆல்சோ செகண்ட் ஹாஃப் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட் ஃபிளிப் ஆயிடுச்சு. அவங்க ஆர்சிபியோட ஒரு கேம் ஹெவியா தோப்பாங்க லாஸ்ட் இயர். அதுலேருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அவங்க சீசனே டிரைல் ஆயிடுச்சு. ஸோ அது ஆக்சுவலா ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தம் இஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் சஞ்சு இஸ் ஆக்சுவலி கேரிங் தம் இன் பேட்டிங். ஸோ அவங்க பேட்டிங் பார்த்தா ஸோ ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால் ஆப்வியஸ்லி செம காம்போ, சஞ்சு சாம்சன். அண்ட் என்னை பொறுத்தவரையும் அவங்களோட பிக்கஸ்ட் எக்ஸ்பேக்டர் திஸ் சீசன் வந்து ரயான் பராகோட ஃபார்ம் தான். நம்பர் 4ல வந்துட்டு சரியான பர்ஃபார்மன்ஸ். 2020 தான் அவனுக்கு பிரேக் அவுட் ஆனான், அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி செம ஃபேமஸ் ஆனான் அந்த சீசன் தான். But then again, 2021, 2022, 2023 மூணு சீசனுமே he has had a very அண்டர் பர்ஃபார்மிங் சீசன். ரொம்ப பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே தான் வாட் ஐ ஃபீல் இஸ் த கிரெடிட் தட் நீட்ஸ் டு பி கிவன் டு ராஜஸ்தான்னா தி ஆக்சுவலி ஸ்டக் வித். ஏன்னா மற்ற எல்லா டீம்ஸோட ஜென்ரல் பேட்டர்ன் அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே, எம்ஐ பார்த்தோன்னா ஒரு சீசன் ஒரு பிளேயர் வாங்குவாங்க, அவங்க ஒர்க் அவுட் ஆலையா உடனே தூக்கி போட்டு அடுத்த பிளேயரை வாங்குன்னு அப்படியே ஏதோ காய்கறி கடையில் போய் வேற வேற காய் மாறி மாறி வாங்கிட்டு இருக்க மாதிரி சுத்தத்துக்கு பிளேயர்ஸ் என்ன விட்டு தூக்குவாங்க. ஆர்சிபி தான் அதுக்கு எபிட்டோம் ஆஃப் டூயிங் தட். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா டீம்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸா நிறைய டீம்ஸ் பார்த்தா தே ஆக்சுவலி ஸ்டார்டட் பேக்கிங் தேர் யங் பிளேயர்ஸ். பஞ்சாபே இருக்கட்டும், எஸ்பெஷலி பஞ்சாப் அண்ட் ஆர்ஆர், தே குட் ஹவ் ஈஸிலி த்ரோன் பராக் அவுட் இன் 2022 மெகா ஆப்ஷன் சேயிங் ஓகே வேணான்னு. பட் தே ஆக்சுவலி கெப் த ஃபெய்த் இன் ஹிம். 2022ல ரீட்டைன் திருப்பி அவனை எடுத்தாங்க. He failed in 22, 23லயும் he failed, he didn't meet his expectation. But last year, Syed Mushtaq Ali Trophy and in local tournaments, he had a very good run. And அந்த கான்ஃபிடன்ஸோட இப்போ ஐபிஎல்ல வந்திருக்கான் பராக், அண்ட் எஸ் கம்ப்ளீட்டட் டர்ன் திஸ் சீசன் ஆனோம். ஸோ டெஃபினெட்லி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டிக்கிங் வித் ஹிம் ஹாஸ் கம்ப்ளீட்லி பெய்ட் ஆஃப் ஃபார் தெம். ஸோ அவன் தான் என்னை பொறுத்தவரைக்கும் டெஃபினெட்லி அவங்களோட எக்ஸ்பெக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். பட் நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து ஒரு ஓவரால் ஆல்ரவுண்ட் டீம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே போன சீசன் அவனுக்கு வந்து ஒரு அன்லக்கி தான் அந்த ஆர்சிபி மேட்ச். அது மட்டும் போகாமல் இருந்தாங்கன்னா தே ஆர் கிளியர் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபார் வின்னிங் த ட்ராஃபி. மீன்ஸ் இன்ஃபேக்ட் அகெயின்ஸ்ட் ஃபைனல் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக வந்திருக்கணும் அவங்க தான். தே ஹவ் ஆல் ரன்ஸ் கவர்ட், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், டெத் பவுலர்ஸ், பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ். பராக் இஸ் ஆல்சோ ஹூ கேன் போல். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஹிட்டர்ஸ், openers who have deft touch irukka batsman, power hitting batsman like Josh Butler. Everywhere it's almost like இதை வச்சு நீ ஒரு நேஷனல் டீமே ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி அவுட் ஆஃப் நோவேர் தே ஹேவ் எவ்ரிதிங். அப்படி இருக்க டீம் கண்டிப்பா இட் வில் கோ ஆல் தி வே. பிகாஸ் வந்து இதுல ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு என்னால வந்து விரல விட்டு சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் சகல் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் வந்து ரொம்ப அது என்னன்னு தெரியல. இந்தியன் டீம் நேம் பண்ண போற எல்லா லிஸ்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் போன மேட்சுமே நிறைய போனா. பட் ஆனா சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா போலர்ஸும் இங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது சகலும் அடி வாங்கிட்டு தான் இருந்தான். பட் வெரி சர்ப்ரைசிங் திங், சர்ப்ரைசிங்னு சொல்ல மாட்டேன், போன சீசன்லேயே இருந்தாரு, கண்டினியூ பண்ணியிருந்தார் சந்தீப் சர்மா. தட் மேன் இஸ் கிவிங் எவ்ரி திங் அவே. எதுவுமே நோ மிஸ்டேக்ஸ். பீட் ஓப்பனிங் போடுறதில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஐ திங்க் 6th ஓவர் மட்டும் தான் போடுறான்னு நினைக்கிறேன். பவர் பிளேல 1 ஓவர் தான் போடுறாரு. டெத்தில் 3 ஓவர் யூஸ் பண்றாங்க. ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, சவாய் மான்சிங். இட்ஸ் a biggest ground in India for now. இந்த ஐபிஎல் யூஸ் பண்றதுல சென்னை இஸ் நாட் தி பிக்கஸ்ட். யா, டைமென்ஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஐ திங்க் 75 மீட்டர் நினைக்கிறேன். இது வந்து ஸ்கொயர்லேயே உனக்கு 75னா ஆல்மோஸ்ட் லைக் மெல்பர்ன் கூட ஒரு 5 to 10 மீட்டர் தான் கம்மி. அதை அழகாக யூஸ் பண்ணி அரௌண்ட் வந்து போடுறது, ஓவரில் வந்து போடுறது, அதுக்கேற்ற மாதிரி லாங்கஸ்ட் பவுண்டரி யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோனாலுமே அடிக்க முடியல அவன் இது வரைக்கும். Nobody has even tried to go out above 9. I think 3 bowlers is who impressed me.
ஃபர்ஸ்ட் சந்தீப் சர்மா ஆஸ் ம். பும்ரா வந்து எப்பவுமே அந்த லிஸ்ட்ல டாப்ல இருப்பான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. மதீஷா பத்திரனா. ஸோ ம். இவங்க 3 பேர் தான் வந்து தே வர் சி ஏபிள் டு அந்த கண்ட்ரோல் த இவங்க பேட்ஸ்மேன். 3 பேர் அவங்க எஸ்பெஷலி நினைக்கிற வாட் ஐ இடத்துல ஃபீல் பால் இஸ் நீ போடணும். சொன்ன மாரி கோ டு வேற பவுலர்ஸா எங்கேயுமே இருக்காங்க போகல கேப்டன்ஸ். சந்தீப் சர்மா. லைக் அண்ட் உனக்கு மிடில் ஓவர்ல எந்த ஃபேஸா இருக்கட்டும், கிவ் த பால் டு சந்தீப் சர்மா ஆர் பத்திரானா. வொர்ஸ்ட் கேஸ் அவங்க விக்கெட் எடுக்கலன்னா கூட நீ சொன்ன மாரி தே ஆர் ஸ்டாப்பிங் த ரன் ஃப்ளோ. ஏன்னா சந்தீப் சர்மாலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு 220, 230 போற கேம்ல திடீர்னு ஒரு 14th ஓவர் வந்து இஸ் bowling a 4 run ஓவர் ஆர் 5 run ஓவர். அந்த அந்த ஸ்பெசிபிக் டைம்ல வந்து பார்த்தோன்னா, அந்த ஓவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருக்காது. யாரும் பெருசா மதிக்க மாட்டாங்க. பட் ஓவரால் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தா, அந்த ஸ்பெசிபிக் ஓவர் வுட் ஹவ் ஆக்சுவலி ஸ்டார்ட்டட் த டவுன்ஃபால் ஆஃப் ரன் ரேட்டா இருக்கும். ம். சந்தீப் சர்மாவோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தோன்னா, மத்த 2 பவுலர்ஸுமே ஸ்லிங்கர்ஸ். இவன் ஸ்லிங்கர் கிடையாது இவன். இவன் நார்மல் ஆக்ஷன் தான். இவன்ட்ட என்ன வேரியேஷன் இருக்குன்னே தெரியாது. ஸ்லிங்கர் ஓகே ஸ்லிங்கர் போடுறான். நம்ம பார்த்து ஆடணும். அதே தான் சேம் கோஸ் வித் யுவன் துஷார் as well. பிகாஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அந்த பையன். மேபி நெக்ஸ்ட் ம். சீசன்ல சூப்பரா அடிப்பான் எனக்கு தெரியும். சூப்பரா போடுவான். ஏன்னா பத்திரனா கூட வந்த உடனே இம்பாக்ட் பண்ணல. ம். போன சீசன் ஏதோ போட்டான். இந்த சீசன் தான் இம்பாக்ட் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் சீசன் துஷாரா செம்ம இம்பாக்ட் தெரியும். பட் கமிங் பேக் டு பாயிண்ட் சந்தீப் சர்மா வித்தவுட் எனி bowling ஆக்ஷன் வேரியேஷன் ஜஸ்ட் நார்மல் கட்டர்ஸ் ஸ்லோவர் பால்ஸ் அதை வச்சு ஐ திங்க் போன சீசன் ம். மோஹித் சர்மா பண்ணதை சந்தீப் சர்மா 2-3 சீசனா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு ஆமா. இருக்கான். ஏன்னா அந்த ஒரு மோஹித் சர்மா போன சீசன் பண்ட் நாக்லயே ஐ திங்க் ஹி இஸ் மென்டலி பாவம் ஆஃப். ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஈவு இறக்க இல்லாம வில் ஜாக்ஸ் பண்ணிட்டு வில் ஜாக்ஸும் அடிச்சான்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அதனால பாவம் இன்னொன்னும் பண்ணி விட்டாங்க. நல்ல மனுஷன் நல்லா போடுவான். ஃபைனல்ல விழுந்தால் தான் சிஎஸ்கே எதிர்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ம். மனுஷன் பாவம். ஏன்னா ஈஸிலி கெஸபிள். பட் ஆனால் சந்தீப் ம். சர்மா வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட்லாம் வெளிப்படையே தெரிய மாட்டேங்குது. சிஎஸ்கே பிபி மேட்ச் பார்த்தோன்னா கமெண்ட்ரியில் சூப்பராக நைஸாக சொல்லியிருப்பாங்க. சாம் கரன் வந்து போலிங் ரன் அப்க்கு நடந்து போகிறான். ஸோ அவன் வந்து சொல்லிகிட்டே போகிறான். நான் ஸ்லோவர் பால் போடணும் ஸ்லோவர் பால் போடணும். க்ளோஸ் அப்ல காமிக்கிறான். ம். ஹீஸ் டெல்லிங் பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோவர் பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோவர். ஹீஸ் டெல்லிங் டு ஹிம்செல்ஃப் தட் ம். ஹி வாண்ட் டு போல் தட். அண்ட் அந்த பால் போட ம். வரும்போது பார்க்குறான் பேக் ஆஃப் ஹேண்ட்ல வெளியே வருது. அண்ட் அந்த பால்ல மொயின் அலி அவுட் ஆகும். ம். ஸோ அந்த நான் பால வந்து எதுக்கிட்ட எக்ஸிக்யூட் சொல்றேன்னா பண்ண. ம். அவ்வளோ கன்சிஸ்டன்ட் தேவைப்படுது அந்த போலருக்கு அந்த அதை எடுத்துட்டு ம். வரதுக்கு. அண்ட் அவன் அந்த சந்தீப் சர்மா is doing எஸ்பெஷலி it ஹி ஆல்சோ ஹேஸ் நக்கிள் ஸ்லோ சந்தீப் பால். சர்மா வந்து இஸ் அதுவும் டூயிங் இட் நல்லா வெரி போடுவான். வேரியேஷன்ஸ் பட் ஆப்வியஸ்லி இருக்கு. ஸோ டு செல்ல பி ஆனஸ்ட் என்ன கேட்டா சந்தீப் சர்மா வந்து பஞ்சாப்ல கூட 2-3 சீசன் ஆடி இருந்தான் எனக்கு கேட்டா. இஃப் ஐ டோன்ட் இஃப் ஐ ரிகால் இஃப் ஐம் நாட் ராங். யா கரெக்ட். ஸோ எல்லா டீம்ஸ்க்குமே பார்த்தோன்னா ஹி ஹாஸ் பீன் டூயிங் தி SRH சேம் திங். if it to பட் த be ப்ராப்ளம் என்ன ஹி Vishal ஹாசன்ட் காட்டன் SRH த ரெகக்னிஷன் ஹி டிசர்வ் டு பி ஆனஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா ஹி இஸ் ப்ராபப்ளி லைக் லெசர் வெர்ஷன் ஆஃப் பிரவீன் குமார் வித்தவுட் ஸ்விங் வித் அடிஷ்னல் வேரியேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் T20. அதுதான் எனக்கு தோணுது அவனை பார்த்தா. பிரவீன் குமார் மாதிரி சிமிலர் bowling ஸ்டைல் இல்லைனாலும் அவனோட ரன் அப் அண்ட் ரிலீஸ்லாம் பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ரிசம்பிள்ஸ் பிரவீன் குமார். பட் பிரவீன் குமார் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்விங் bowler. பட் சந்தீப் சர்மா வந்து எஸ் ஐ திங்க் ஹஸ் அடாப்டட் டு T20 வெரி வெல். ஏன்னா எக்கச்சக்க வேரியேஷன்ஸ் நீ சொன்ன மாதிரி பேக் ஆஃப் தான் ஸ்லோ பால், அரௌண்ட் த விக்கெட்லேருந்து வந்து போடுற யாக்கர்ஸ், ஸ்ட்ரெயிட்லேருந்து போடுற யாக்கர்ஸ். ஏன்னா டெத் ஓவர்ஸில் பார்த்தா ஹி ஹார்ட்லி bowls எனி ஸ்லாட் டெலிவரிஸ். ஏன்னா ஸ்லாட் டெலிவரிஸை தவிர ஹி இஸ் bowling யாக்கர்ஸ், வைட் அவுட் சைட் ஆஃப் சம் ஸ்லோ பால்ஸ் நிறையா போடுவான் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப் டு கெட் அவே வித். ஸோ அதை நல்லா பர்ஃபெக்ட் பண்ணிட்டான். ஸோ இட்ஸ் ஈஸி டு ஆக்சுவலி கோ ஃபார் அ வைட் அந்த மாதிரி பால். இஸ் மெயின்டைனிங் தட் 6th 7th ஸ்டம்ப் லைன் வந்து சூப்பராக போடுறான். ஸோ தெரியல பி ஆனஸ்ட் இஃப் ஹி வேர் இன் அ பிகர் டீம்னு வச்சுக்கேன் ஆப்வியஸ்லி இத்தனை நேரத்துக்கு இந்தியாவிலே இருந்திருப்பான். எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா இஸ் வெரி டஃப் டு மிஸ் அவுட். ஏன்னா அவன் அட்லீஸ்ட் அந்த இன்ஜூர்ட் ப்ராபபிள் லிஸ்ட்லயாவது வந்து ஆட் பண்ணியிருந்திருக்கலாம், சப்ஸ் லிஸ்ட்லயாவது. அதுவும் பண்ணல. பட் ஆனால் இந்த மாதிரி இவங்க பண்றதால பாரு, அவங்க போல்ட்டு ஸ்டார்டிங்ல ஹி வாஸ் சவுண்டிங் வெரி குட் பிகாஸ் ஆனால் பிச் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தேர் வாஸ் ஸ்விங் அண்ட் ஆஃபர். ஸ்விங் மட்டும் இல்லைன்னா போல்ட் வந்து வெரி குவைட்டாக போயிடுறான். ஸோ நான் போடுறேன்ப்பா 7-8 ரன் கொடுக்குறேன் முடிஞ்சது என் ஓவர். அதனால இப்போ போல்ட் வந்து 3 ஓவர் அப்ரண்டா யூஸ் பண்ணிடுறாங்க. லைக் ஹவு சிஎஸ்கே யூஸ் டு யூஸ் தீபக் சகர் அந்த மாதிரி பண்ற மாதிரி இவங்க போட்டுறாங்க. அவேஷ் கான், சந்தீப் சர்மா 6th ஓவர் வந்து போட்டுறாங்க. இந்த பக்கம் 2 ஓவர் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். யாரோ போடுறாங்க இன்னொருத்த யாரு அவேஷ் கான். அவேஷ் கான் வந்து குவைட்டா டக்குன்னு ஒரு மேட்ச் நல்லா போடுவாரு, டக்குன்னு ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். பட் ஆனா இஸ் சப்போர்ட்டிங், இஸ் ஸ்டில் லேர்னிங்ல. அதான் இந்த மாதிரி போட்டது வந்து டெத்தில் வந்து ஃபுல்லா அவன் பாத்துக்கிறான், மேனேஜ் பண்ணிக்கிறான். மிடில் சொல்லவே வேணாம். சஹல் ஒரு பக்கம் அஸ்வின் வந்து ரன்னை கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த பக்கம் இவனுக்கு அடிக்க ட்ரை பண்ணுவான் சகலை, அவுட் ஆயிடுறாங்க.
இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிருக்கு. யாருமே வந்து இது பிரேக் த்ரூ பண்ண மாட்றாங்க. தெரியுது அவங்களுக்கு இதான் நடக்குதுன்னு. பட் ஆனா தே ஆர் நெவர் கோயிங் டு பிரேக் த்ரூ. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஏன்னா இந்த 6 ஆ பவுலர்ஸ் அண்ட் வந்து ஐ ரொமன் திங்க் பவல் கேன் ஆல்சோ. சம்டைம்ஸ் வந்து பவலும் வந்து போல் பண்ணுவான். பவல் போல் பண்ணுவான்ல. பவல் போல் பண்ணா பரக் சம் போலர்ஸ் இல்லைன்னா பரகும் வந்து போல் பண்ணான். இந்த சீசன் போல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 6 போலர்ஸே மோர் தென் எனஃப். இதுக்கு மேல யாரும் போடவே வேணாம் அவங்களுக்கு. பேட்டிங் மோரலஸ் கவர். ஜெய்ஸ்வால் பட்லர் மட்டும் ஆடினான்னா முடிஞ்சு மேட்ச். பட்லர் ஆடலாம் சாம்சங் ஆடல பரக் முடிக்கிறான். பரக் ஆடலாம் கீழே இருக்கவங்க முடிக்கிறாங்க. ஜெய்ஸ்வாலா சி மோர் லைக் an இந்தியன் டீம் அந்த மாதிரி ஓ ஒருத்தனால சிஎஸ்கே இன்னொருத்தன் ஆடி ஆடாரா முடிக்கிறான். சண்டே? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சண்டே என்ன நடக்க போகுதுன்னு. சி சி ஐ டோன்ட் ஹேவ் கட்ஸ் டு என்ன see நீ இந்த சொன்ன மாதிரி மேட்ச். அவங்களோட பிக்கஸ்ட் ஃபேக்டரா நானும் பார்க்கறது வந்து அவங்களோட அஸ்வின் அண்ணா சஹல் அண்ட் இது அஸ்வினோட இங்க மிடில் ஸ்டேஷன். போன வாட்டியே சி அங்கதான் வந்து டீம்ஸ் இஃப் தே வாண்ட் டு பிரேக் தேர் bowlingனா தே ஹேவ் டு கோ அண்ட் அட்டாக் அஸ்வின். ஏன்னா ராதர் தான் அட்டாக்கிங் சஹல் யூ கோ அட்டாக் அஸ்வின். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சஹல் விக்கெட்ஸ் எடுக்க போடுறதுக்கு பதிலாக டிஃபென்சிவா போட ட்ரை பண்ணுவான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அஸ்வினை டிஃபென்சிவா ஆடுறாங்க அண்ட் சஹலை வந்து அட்டாக் பண்ண போறாங்க. சி தட்ஸ் வாட் தே வாண்ட் யூ டு டூ. அஸ்வின் அணி டிஃபென்சிவா ஆடி அவன் வந்து ரன்ஸை டிஃபெண்ட் பண்ண தான் போடுறான். ஏன்னா தி அஸ்வின் ஹூ வாஸ் bowling in சிஎஸ்கே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அஸ்வின் ஹூஸ் bowling in டிசி அண்ட் ஆர்ஆர் நவ். ஏன்னா அஸ்வின் பேசிக்கலி சிஎஸ்கேல விக்கெட் டேக்கிங் bowler-ஆ he will attack for wickets. இங்க பார்த்தா he is more of a defensive bowler who will stop the run flow. அந்த மாதிரி தான் போடுறான். ஸோ இவன் பக்கம் நீ சொன்ன மாதிரி ரன்ஸ் போகாதனால சஹலை தான் ஆப்வியஸ்லி அடிக்க போவாங்க அண்ட் ஆப்வியஸ்லி சஹல் தான் அவங்க தான் அதான் அவங்களுக்கு வேணும் வேற. நீ அட்டாக் தான் பண்ணணும். ஸோ ஒன் திங் ப்ராபப்ளி டீம்ஸ் கேன் டூ டு பிரேக் திஸ் இஸ் ட்ரை கோயிங் ஆஃப்டர் அஸ்வின். If you try and fortunately for you if it works now, instead of going for wicket taking bowling, Chahal might have to think something else. See, he will still might probably continue to go to try take wickets now. But ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்த்தால் தெரியும்ல, மேபி சஹல் டிஃபென்சிவ்ல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் நீ சொன்ன மாதிரி அதர் தான் தட் ரொம்ப கம்ப்ளீட் சைடாக தெரியுது ஃப்ரம் போத் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் டீம்ஸ் டு பீட். ஏன்னா கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் நீ மேட்ச் பண்ணா ஒன் திங் வாட் ஐ வில் கிவ் கேகேஆர் த எட்ஜ் ஓவர் ஆர்ஆர்னா பவர் கேம். அவங்களுக்கு பவர் கேம் ஐ ஃபீல் இஸ் பெட்டர். ஏன்னா கேகேஆர் ரிங்கு சிங் நரேன் அண்ட் ரசல் ஐ திங்க் இஸ் ப்ராபப்ளி பெட்டர் ஆர் இன் அ டியர் அபவ் தேன் பட்லர், சாம்சன் அண்ட் ஹெட்மயர் or Hetmeyer, Roman Paul. Hetmeyer, Roman Paul, they have 2 West Indians now kuda. They haven't had that much of an impact as Russell and Narain. So, with respect to power game, that's also true. That's because they didn't left the Correct. game for the finishers to complete, bro. அதான் மேட்டர் முடிச்சிடுறாங்க அவங்க மேட்ச். பட் லாஸ்ட் மேட்ச் டு பி ஆனஸ்ட் தே ட்ராப் த லாஸ்ட் மேட்ச். அது எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2 மேட்சை தொடர்ந்து தோத்துட்டு இருக்கானுங்க. அகைன் என்னவோ திரும்ப அந்த ஆர்ஆர் லூசிங் பேஸ் போறானுங்களோன்னு தோணுது. கண்டிப்பா லாஸ்ட் சீசன் ரிப்பீட் மாதிரி லைட்டா திரும்ப தான் நடக்கலாம். சென்னையில தோத்தானுங்கன்னா டெட் ரிப்பீட் மாதிரி ஆயிடும். 4th போக சான்ஸ் இருக்கு. 4th போனா என்ன பிரச்சனைனா அகமதாபாத்ல செகண்ட் மேட்ச் ஆடுவானுங்க. ஐ திங்க் யூஸ்டு பிச் தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன் குவாலிஃபை டூ. அகமதாபாத்ல வந்து வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். செகண்ட் பேட்டிங் ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் கண்டக்டிவ் பிச்சஸா இருக்கும். எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி அவங்க சென்னைக்கு வருதுங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டமாயிடும். சென்னைக்கு வந்தாதான் வந்து தேஹா பவர். சென்னைக்கு வந்தா ஆர்ஆர் ஈஸியா ஜெயிக்கலாம். ஆர்ஆரும் சரி கேகேஆரும் சரி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா யார் போறாங்களோ அவங்க வின். எக்ஸெப்ட் சிஎஸ்கே பேலன்ஸ் enough to play in all pitches. அதனால வந்து சிஎஸ்கே pitch will be not too difficult for them to adapt. ஆமா அதேதான். இன்னும் சிஎஸ்கே கிட்ட கூட they don't have very good spinners. Now they have சாண்டர் வந்து இட்ஸ் தட்ஸ் a different whole different topic. ஆனா ஏன்னா டெல்லி வந்தாங்கன்னா கூட முடிஞ்சு கதை. டெல்லியில குல்தீப் இருக்கான், அக்ஷர் இருக்கான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. குல்தீப்லாம் வந்து நல்லா போடுவான். அவ்வளோலாம் லேஸ் கிட்ட அக்ஷருமே. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்தாங்கன்னா மேபி இஃப் இட்ஸ் அ ஃபைனல்னா கொல்கட்டா எஸ்ஆர்ஹெச்னா கண்டிப்பா ஐ கோ ஆன் ஆல் அண்ட் செப் கேகேஆர் தான். கேகேஆர் வில் வின் இட். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் கெட் அவுட் கேம் தான் ஆடுறாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட் நல்லா கிளிக் ஆகுது. ஸோ இட்ஸ் குட். பட் நீ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி மேக் சென்ஸ். பிகாஸ் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கேம் சிஎஸ்கேல நடந்த போது த மினிட் தேர் ஓப்பனர்ஸ் காட் அவுட், த மினிட் சிஎஸ்கே எம்ப்ளாய்ட் ஸ்பின் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கேம் லிட்ரலி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சேஸ்ல எஸ்ஆர்ஹெச். ஸோ தே ஆர் வல்னரபிள் டு ஸ்லோ பிச்சர்ஸ். பிகாஸ் நீ
ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் வந்து பால் ஒன்லேருந்து உனக்கு ரோடு பிச்சு பால் நல்லா பேட் வர பிச்சில் அடிக்கலாம். சிஎஸ்கே மாதிரி பிச்சிலலாம் நீ அப்ளை பண்ணிட்டு ஆடணும். நிறைய பேர் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் இன்னிங்ஸ் வந்து நிறைய பேர் சம்டைம்ஸ் தே வாண்ட் டு கம்பேர் வித் ஸ்ட்ரைக் ரேட்ஸ். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் டாக்ஸ் நிறையா போகுது இப்போ இந்த கோலி கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக் ரேட்ஸ்னால. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் தே கம்பேர் வித் ருத்ராஜ் கேக்வாட் அஸ் வெல் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரைக் ரேட்ஸ். ஏன்னா டிபிக்கலி ஸ்டார்ட் ஸ்லோ. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவன் ஆடுற பிச் அப்படி அந்த மாதிரி பிச்சில் வந்து யூ ஹேவ் டு அப்ளை யுவர் செல்ஃப் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஸ்டார்ட் ஹிட்டிங். பால் ஒன்லேருந்து அடிக்கிற பேட்டுக்கு வர பிச்சு கிடையாது. பால் ஒன்லேருந்து அடிக்கிற மாதிரி பிச்சில் ப்ராபப்ளி இஃப் யூ ஆஸ்க் கைக்வாட் டு கோ பிளே அண்ட் இஃப் யூ ஃபெயில்ஸ் தேர் தென் ப்ராபப்ளி யூ கேன் மேக் அ கமெண்ட். பட் அவன் ஆடுற பிச் மோஸ்ட்லி சென்னை மாதிரி பிச்சில் நீ சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஆடணும். இல்லைனா நீ வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்எச் கேமில் எஸ்ஆர்எச் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் ஆவாங்க. ஸோ தட்ஸ் வை யூ நீட் பிளேயர்ஸ் ஹூ ஆக்சுவலி கேன் அடாப்ட் அண்ட் பிளே. ஸோ டிராவிஸ் ஹெட் தான் ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு. பிகாஸ் ரோடு பிச்சுலலாம் போட்டு நீ மாங்க நடிக்கலாம் பிகாஸ் பேட்டு வரும் நல்லா பால். சிஎஸ்கே மாதிரி பிச்சில் when they start bowling slow balls, when they start bowling more spinners, how do you adapt yourself ன்றது தான் bigger question. ஏன்னா வந்து I think பத்திரானா might not be available for CSK anymore. ஏதோ ஒரு நியூஸ் வந்து நடுவில் காலி தானே, டன் ஃபார் த சீசன் தானே. யா ஸோ நவ் He ஹீஸ் gave Tata டன் bye ஃபார் த bye. He சீசன். went to Sri Lanka. பத்திரானா இல்ல இருக்கானா இல்லை போயிட்டான் பத்திரானா போயிட்டான். சாரி யா பத்திரானா இருக்கானா தீக்ஷனா Yeah, okay. பத்திரனாவும் Teaksana போயிட்டான். இருக்காங்க. So அப்புறம் what வந்து I feel is, what if they bring in Teaksana? தீக்ஷனா இருக்கான். Yeah, Mustafizur and Patirana they left, correct? So இப்போ they still have முஸ்டாபிசுர் a ரஹ்மான் போயிட்டான். couple of foreign slotsன்றதுனால there is a good chance that சென்னையில் ஆடும்போது they might bring in Teaksana as a foreigner. So Teaksana வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, but I don't know. But ஆமா Hey bro, did you last match பாத்தியா bro? PBK's match பார்த்தல? இல்ல தெரியல. யார் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தியா? யார் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் சாண்ட்னரா தெரியுமா? நாங்களுமே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். சாண்ட்னர் 5 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் ஆடி இருக்கான் சிஎஸ்கேக்கு. அது சும்மா இல்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் சாண்டர் போட்டான். நான் பேட்ஸ்ரோ ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் அடிப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன், தேர்ட் ஓவர் 1 ரன் முடிஞ்சு அங்கேயே பவர் பிளேல மேட்ச முடிச்சிட்டான். பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஓவர் போட்டான். அந்த ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டான். 3 overs 10 runs for 1 wicket. அந்த ஸ்பின்னர் பாயிண்டே நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா டிராவிஸ் ஹெட் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் வித் பேஸ் bowlers. பட் சிஎஸ்கே ஸ்லோ பிச்சுன்ன போது உனக்கு பேஸ் bowlers ஆடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் சிஎஸ்கே ஹேவ் ஸ்பின்னர்ஸ் ஹூ தே கேன் அன்லீஷ் இன் பவர் பிளே இட்செல்ஃப். ஏன்னா சாண்டனர் நீ சொன்ன மாதிரி பவர் பிளேல போடக்கூடிய bowler. சப்போஸ் அவங்க தீக்ஷன் எடுத்துட்டு வந்தா தீக்ஷன் ஆல்சோ கேன் bowl டியூரிங் பவர் பிளே. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸை ஸ்லோ பிச்சில் வேர் தேர் இஸ் அசிஸ்டன்ட் ஃபார் bowlers, அந்த ஸ்பின்னர்ஸை நீ பவர் பிளேல எப்படி ஆடணும் அப்படின்றத ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. பிகாஸ் பால் இஸ் நாட் கோயிங் டு கம் ஆன் டு த பேட் லைக் யூ எக்ஸ்பெக்ட். ஸோ தட் வில் பி அ டிஃப்ரெண்ட் பேட்டில். ஏன்னா கோயிங் பை ஹவு திங்ஸ் லுக் ஸோ ஃபார் ப்ராபப்ளி இட் மைட் பி அன் எலிமினேட்டர் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் இன் அஹமதாபாத். ஏன்னா எலிமினேட்டர் அங்கே தான். பட் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, கேகேஆர் எஸ்ஆர்எச் போனாங்களோ இல்ல ஆர்ஆர் எஸ்ஆர்எச் யாரு கூட போனாலுமே வந்து குவாலிஃபை 2க்கு there's a high chance that they might lose it. because வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச்ல நீ பார்த்தனா தெரியும் 78 ரன்ஸ் ஜெயிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ கொட்டுது அப்படியே. பேட்டிங் சோ ஈஸியா இருக்கு. மேட்சே என்னன்னா ஓபனர்ஸ் முடிச்சிட்டானுங்க. மேட்சை முடிஞ்சு அவனுங்கள கிளாஸனுக்கு வந்து பாடி கிட்ட எதுவுமே கொடுக்கல. எவ்ரிதிங் அவுட் சைட் ஆஃப். நீ முடிஞ்சா நகுந்து வந்தானா ஒயிட்ல இன்னும் சேர்ந்து நகுந்துரும். ஆனால் நான் இன்னும் வெளியே போடுவேன். துஷார் தேஷ்பாண்டேவும் பத்திரனாவும் இதே தான் பண்ணாங்க. மாத்தி ஸ்பின்னருக்கு கொடுத்தாங்க. ஸ்பின்னருக்கு எல்லாமே குட் லென்த்ல போட்டான். ஜடேஜா சுருக்குன்னு போட்டான். ஸோ பாயிண்ட் என்னன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு அடிக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடினா இப்ப ஹைதராபாத்ல ஆடின மாதிரி பாட்டா பிச்சில் அடிப்பானுங்க. இந்த மேட்சை வச்சு நம்ம எஸ்ஆர்எச் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸ்டில் தே ஹேவ் த லூப் ஹோல்ஸ் இருக்கு. அவங்க அடிக்கிறது கஷ்டம் தான். கேகேஆர் ஆர்ஆர் தான் நான் எதிர்பார்க்கறேன். சிஎஸ்கே எஸ்ஆர்எச் நீ சொன்ன மாதிரி எலிமினேட்டர் வர சான்ஸ் இருக்கு. அது ஹை சான்ஸ். ஏன்னா கண்டிப்பா அவங்க 14 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. இப்ப இதுதான் இப்ப இருக்க இந்த லைனப் தான் வர சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே 4th தான் இருக்கும். அதுக்கு மேல போக சான்ஸ் இல்லைன்னு தெரியும். ஏன்னா கண்டிப்பா இந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் தோப்பாங்க. 3 மேட்சஸ் வந்து அவ்வளோ ஈஸியா கிடையாது. அகைன்ஸ்ட் ஜிடி, ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி. ஓகே, GT I think they match up well with GT. So I think GT game should be winnable for CSK at least on paper. So
ஸோ அகைன் ஆன் பேப்பர் நம்ம சொல்றோம், பட் அகைன் அந்த டே என்ன கிழிக்கிறாங்கன்றது கேம் போது தான் தெரியும். அதர் than that நீ சொன்ன மாதிரி ஓகே. ராஜஸ்தான் கேம் இஸ் சம்திங் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ராஜஸ்தான் இஸ் ஒன் டீம் ஹூ ஆர் வெல் equipped டு பிளே இன் சென்னை கண்டிஷன்ஸ். ஸோ அது வந்து செம கேமாக இருக்கும் ஆக்சுவலாக சண்டே. அண்ட் சஞ்சு சாம்சன் ஹி ஹேஸ் பிளேட் இன் சச் பிச்சர்ஸ் அ லாட். ஏன்னா கேரளா பையன்றதுனால ஆப்வியஸ்லி அவனுக்கு இந்த ஸ்லோ டர்னிங் ட்ராக்ஸில் நிறைய ஆடி இருப்பான். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலாக இருக்கும். பட் என்னை பொறுத்தவரையும் த பேட்டில் விச் ஐ லுக் ஃபார்வர்ட் டு இன் சிஎஸ்கே ஆர்ஆர் கேம் வந்து சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் பட்லர். லைக் பட்லர் எப்படி சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் ஆடுறான்றது தான். ஏன்னா வந்துட்டு கேகேஆரோட ஒரு கேம் வந்துட்டு ஹி வுட் ஹவ் ஸ்டேட் டில் தி எண்ட் அண்ட் ஃபினிஷ் த கேம். அந்த கேம்ல நீ அவனோட பேட்டிங் பேட்டர்ன் பார்த்தா ஹி வாஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரகிளிங் த பவர் பிளே அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபேஸ். பட் ம். நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட அவன் அவ்வளோ கான்சியஸா ஆடினான். பிகாஸ் ஹி நோஸ் ஒன்ஸ் ஹி கோஸ் த்ரூ தோஸ் ஸ்பின்னர்ஸ் ஹி கேன் வின்னுட்டுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஆடினான். அண்ட் ஹி பிளேட் இட் வெரி ஸ்மார்ட், செம்ம மெச்சூர்டா ஆடினான். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட்ஸ் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் கேம் அகைன் சிஎஸ்கேனா அவன் வந்து சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை எப்படி டேக்கிள் பண்றான் அப்படின்றது வந்து ஒரு டெஃபினட் கேம் சேஞ்சிங் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா பட்லர் நீ சொன்ன மாதிரி சம் ஒன் அவனுக்கு எல்லாம் மாட்டிச்சுன்னா டெஃபினெட்லி ஹி கேன் வின் இட் ஆல் பை ஹிம்செல்ஃப். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சிஎஸ்கே ஆர்ஆர்ல ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் சிஎஸ்கே. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. தட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் சாண்டன். நான் அதான் சொல்லுவேன், மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்துட்டான். பட் ஸ்டில் த bowling இஸ் லுக்கிங் வெரி thin. ஏன்னா கிளீசன் அண்ட் ஷர்துல் தாக்கூர் இஸ் கோயிங் ஃபார் so much runs. துஷார் தேஷ்பாண்டே அவுட் ஆஃப் நோவர் இஸ் bowling லைக் சம் ஜீனியஸ். எங்கேருந்து இப்படி போடுறான்னு தெரியல. அந்த லைன் லென்த் எல்லாம் வந்து பட்லர் பேர் ஸ்ட்ரோக் போட்ட லென்த் எல்லாம் வந்து நீ மேபி லைவ்ல ரைலி பார்த்தீங்கன்னு தெரியல. ரிசர்வ் பேர் ஸ்டோக்கு, அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேர் மறந்துச்சு எனக்கு, ரைலி ரெசோ ரெண்டுமே வந்து டெஸ்ட் மேட்ச் லென்த்து செம லென்த்து ஸ்விங் ஆகி விக்கெட் எடுத்தான். அவனுக்கு தெரியுது நிலம் ஸ்விங் இருக்குன்னு. கரெக்டாக போட்டான். அவனுக்கு சுத்தமாக அவுட் ஸ்விங்கரா இன் ஸ்விங்கரானு தெரியல, அந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ இவன் ஒருத்தனா தான் விக்கெட் டேக்கிங் போலராக எடுக்க முடியுதே தவிர ஸ்பின்னர்ஸ் ஓகே ஜடேஜா நீ போட்டான், யாருமே வந்து ட்ரெஸ் பண்ண முடியல. நான் ஆர்ஆர் லைன் அப் சொல்கிற அளவுக்கு இங்கே ட்ரெஸ் பண்ண முடியல. ஒன் மேட்ச் அப் இஸ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட்னா அதுவும் 2 மேட்ச் ஆடல. இதுக்கு முன்னாடி சிவன் டுபே வெர்சஸ் அஸ்வின் தான். நான் வந்து எனக்கு அஸ்வின் நல்லாவே எனக்கு தெரியும். பவுன்சர் போட போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பவுன்சர் பார்க்க போகிறோம் ஐபிஎல்ல. சிவன் டுபேக்கு பவுன்சர் போட போகிறான். அவன் வந்து அதை எதையோ மேனேஜ் பண்ணி ஆடுவான்னு நினைக்கிறான். ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 அது அடிக்க ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மேட்சும் அடிக்கல, செம்மையாக போட்டான் பிபிகேஸ். சும்மா சுத்தக்கூடாது வந்து அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ரொம்ப சுற்றுனான். மேபி இந்த மேட்ச் வந்து திஸ் இஸ் ஒன்லி மேட்ச் அப் ஐம் லுக்கிங். அதர் தன் தட் நான் வந்து சிஎஸ்கே மேலே அந்தளவு ஹோப்ஸ் வைக்கல இந்த மேட்ச். ஏன்னா எனக்கு தெரியும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது போலிங்கில். டியூ வந்தால் சுத்தமாக அந்த அந்த ஒரு கோட்டு போலர்னே இப்போ யாரும் கிடையாது. இப்போ முன்னாடி இருந்தது அந்த ஒரு ஹிட் போலருங்கிறதே கிடையாது. இப்போ அவங்களுக்கு பார்த்தா எல்லாருமே ஹிட் போலர் தான். டக்குன்னு போல்ட் வந்து போட சொன்னால் போடுவான், ஹிட் போலர் தான் சந்தீப் சர்மா. அண்ட் வந்து பேட்டிங் கன்ஷன்ஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லி நியூஸில் பார்த்துருப்பேன். நம்பர் 7 வந்து பார்த்தால ஒருவன் பார்த்தா சாண்டனர் வர்றாரு. அதுக்கப்புறமா ஒருவன் பார்த்தா ஷர்துல் தாக்கூர் வர்றாரு. சரி அதுக்கப்புறமா வாங்க யார் துஷார் தேஷ்பாண்டே அமைச்சிடாதீங்கன்னா அப்புறம் தான் வராப்பு வெளியே. அந்த மாதிரி ஒரு பேட்டர் ஷாட் நாங்க ஆக்சுவலா லிட்டரலி ஸ்பீக்கிங் தோனியோட பேட்டிங் ஆக்சுவலி நம்பி டீம் இல்லனாலும் பிகாஸ் இஸ் a wicket keeper ஜஸ்ட் ஒரு க்ளோரிக்கு தான் ஆடிட்டு டீம். ஸோ வேற வழி இல்லை. பட் யா ஐ மீன் அவ்வளோ லோவர் டவுன் தி ஆர்டர் தோனி வராங்கிறது கரெக்டுனாலும் பட் டிப்பிக்கலி யுவர் பேட்டிங் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் தோனி. தோனி வந்து டிபெண்ட் ஆகிற வரையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் போகுது அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தோனி வந்து ரொம்ப கீழே வர 7th அப்புறம் 8th வராரு 9th வராருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் அது நல்ல ஃபன்னாக இருந்தாலும் பட் டு பி ஆனஸ்ட் why do you even depend on a 42-year-old guy to come and save you? Because he has done it now. He has done it a couple of times. அப்படின்னா கூட why do you keep on expecting him to do it all the time? அப்படின்னா for some reason உன்னோட டாப் ஆர்டர் இஸ் நாட் பிளேயிங் அப் டு இட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அர்த்தம். ஸோ டாப் ஆர்டர் ஐ திங்க் ஷுட் டேக் அ லிட்டில் பிட் மோர் அக்ரெசிவ் அப்ரோச்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ மீன் அட்லீஸ்ட் இன் சென்னை இன் பவர் பிளேஸ். எஸ்பெஷலி நான் எல்லா மேட்சும் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லல. எந்த மேட்ச் இந்த மாதிரி விக்கெட் நிறைய டவுன் ஆகுதோ அந்த மேட்ச் மட்டுமாவது கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணலாம் தான் சொன்னேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹானி மேலே எவ்வளோ கோவம் காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டலாம். பட் ஆனால் வி கான் டூ இட். போன சீசன் நல்லா அடிச்சு கொடுத்துருக்கான். அண்ட் அந்த எம்ஐ கூட இருக்க மேட்சை மறக்கவே மாட்டோம். அவுட் ஆஃப் நோவர் ஹீ டிட் சம்திங். ஸ்டோக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி வந்து ஆடுறது சும்மா கிடையாது.
பட் ஸ்டில் பொசிஷன் மாத்திருக்காங்க. ம். நம்பர் 3ல இருந்து நம்பர் 1 மாத்திருக்காங்க. ஹி ஸ்டில் ஃபைண்டிங். ஏன்னா ரஞ்சி டிராஃபில அந்த ஆள் 10 கூட தாண்டல. ஸ்டில் இந்த ஐபிஎல்ல ஹி மேனேஜ் டு ஸ்கோர் 30, 35, 40, ஈவன் சம் 50 ஐ திங்க் 45 சம்திங் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச். 50க்கு வரல. இஸ் ட்ரையிங். அந்த ஒரு ம். டச் இருந்து வந்துட்டா போதும். அதே சேம் கோல் இதே மாதிரி தான் உத்தப்பாவும் ஆடிட்டு இருந்தாப்புல. ம். கடைசியில அந்த என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல வேணும் அடிச்சிருவாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ம். அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் தான். அதனால தான் வந்து வேணாம். எனக்கு என்ன பிரச்சனைனா 2 பேருமே ஒன் டைமென்ஷனல் பேட்டர்ஸ். 2 பேருமே ரைட் ஹேண்டர், ம். 2 பேருமே ஒன் டைமென்ஷனல். இப்ப ரச்சின் ரவீந்திரா இருந்தான்னா ஒரு டிஃபரண்டான ஒரு ஒரு ஃப்ளேவர் குடுத்தது. எனக்கு என்னவோ ரவீந்திரா. வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டேரில் மிச்சர் உட்கார வச்சுட்டு இவரை எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. இல் இல் ரவீந்திரா இல்ல கிளீசன் உட்கார வச்சுட்டு ரவீந்திரா எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. ரஹானேக்கு பதிலா ரஹானே உட்காத்தி வச்சுட்டு வேற ஏதாவது எனக்கு என்ன இல்ல பார்க்க சிமர்ஜித் மாட்டேன். சிங் ரெகுலர் லைன்அப்ல வரணும் வந்தா மனுஷன் எப்படி போட்டான். மேபி நீ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ம். 145 கிளிக்ஸ்ல போட்டான். அந்த நல்ல பவுன்ஸ் கிடைச்சது. தரம்சால ஒரு பவுன்ஸ் அடிச்சது பாரு. செம்ம இப்படி இது பண்ண தேர்ட் மேன் மேல அடிக்க நினைச்சான். கேட்ச் நல்லா போட்டான். ஒரு விக்கெட் தான் எடுத்தாப்புல நினைக்கிறேன். நான் சூப்பரா அந்த இம்பாக்ட் பிளேயரா வந்தான். நல்லா 4 ஓவர் போட்டு போயிட்டான். ரெகுலர் லைனப்ல வரணும்னு நான் சொல்றேன். ம். முகேஷ் சௌத்ரிப்பா ஒரே ஓவர் தான். இவங்க லைனப்பே வந்து சுத்தமா லைனப்பே செட் ஆகல. அப்படின்னு இருக்கும்போது எப்படி நான் இவங்க வந்து குவாலிஃபை 2 போறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுட் தான். இல்ல நீ சொல்றது எலிமினேட்டர் கரெக்ட் தான். ஏன்னா பிளே ஆஃப் பிளே போவாங்கன்னு ஆஃப் தெரியும். கிட்ட எலிமினேட்டர் வர முடிஞ்சிடும் டயத்துல வந்து நினைக்கிறேன். உன்னோட மெயின் அதனால bowlers 2 பேர் கிளம்புனாங்க அப்படின்னா உனக்கு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு ஃபைண்ட் காம்பினேஷன்ஸ் அகைன். உனக்கு எந்த bowling லைனம் செட் ஆகும்ட்டு. இப்போ வந்துட்டு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணானா பை த டைம் யூ ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு பிளே ஆஃப்ஸே வந்துருச்சுன்னா உன்னோட எலிமினேட்டர் கேமே உனக்கு பேசிக்கலி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருக்கும் அட் திஸ் பாயிண்ட். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு கப்புள் ஆஃப் திங்ஸ் வித் நியூசிலாந்து பிளேயர்ஸ் ரவீந்திரா அண்ட் மிச்சல் வந்து டு பி ஆனஸ்ட் மிச்சல் இஸ் ஹேவிங் அ பேட் சீசன். தட்ஸ் வாட் ஐ சே. ஏன்னா மிச்சல் பிக் டியூரிங் ஆக்ஷன் he was actually a very good pick என்னை பொறுத்தவரையும். ஏன்னா மிச்சல் இஸ் ஒன் ஆஃப் த நியூசிலாந்து பிளேயர்ஸ் who can actually play spin very well. ஏன்னா அவன் அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் எடுத்தாங்களே. ஏன்னா சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஏன்னா நம்ம இந்தியா vs நியூசிலாந்து வேர்ல்டு கப் கேம்ல கூட பார்த்தா he was the one who scored that 100. குல்தீப் யாதவ் on one hand he was dominating all the other batsmen, but குல்தீப் யாதவ் he made it look like just another spinner. மிச்சல் அவ்வளோ கேல்குலேட்டராக ஆடி இருப்பான் அந்த 100 அடிச்ச கேமே வேர்ல்டு கப்ல. ஸோ he knows how to play spin and CSK going to play 7 games at home. 7 கேமே மோஸ்ட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றதுனால தான் மிச்சல் எடுத்தாங்களே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி he is having a rough season, extremely rough season to be honest. ஏன்னா he is not that bad of a batsman, but in the year he is going through a bad season. That's the truth. So Mitchell, that's what is happening with him. But Ravindra, I mean combinations is a reason na kuda I am kind of surprised why they dropped Ravindra very soon. ஏன்னா CSK are a side who actually have a foreign opener every time in their top order. And Ravindra obviously summer promising. Last 1 year வந்து he is going through a very good phase across all formats. வேர்ல்டு கப்லையுமே பேசிக்கலி எல்லாருமே ஐபிஎலுக்கு வேர்ல்டு கப்பா வந்து வார்மப்பா யூஸ் பண்ணி தான் எல்லாருமே பேசிக்கணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஆடினா வேர்ல்டு கப்ல டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான். பேசிக்கலி இஃப் நியூசிலாந்து ப்ராபப்லி வெண்ட் ஆல் த வே he might have been like MVP of the entire tournament. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை ஆஃப்டர் லைக் 4-5 கேம்ஸ் obviously ஒரு கேம் he scored a 50, 2 games he had a good start, but after that 2-3 games he fell in single digits. Obviously he has had his share of failure as well, but a team like CSK வந்து ஒரு 2-3 ஸ்மால் ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு டீம்லேருந்து ட்ராப் பண்ணுற டீமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக ரவீந்திராவை ட்ராப் பண்ணாங்கன்றது எனக்கு ஒரு பர்சனலி ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்துச்சு. பிகாஸ் he can also bowl. ஸோ நவ் தட் நீ சொன்ன மாதிரி 2 மெயின் ஃபாரின் பவுலர்ஸ் டீமில் வெளில போயிட்டாங்கன்றதுனால ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் ரவீந்திரா டு கம் பேக். பட் தென் அகேன் ரவீந்திரா இஃப் ஹி கம்ஸ் பேக் another good thing what I feel is Rahane will get his number 3 position back again. பட் அகைன் சும்மா இப்படி சொல்லும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா அங்கே இங்கன்னு ரொம்ப டிங்கரிங் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு லைனப்ஸை. ஸோ அதுதான் ஒரே இன்ஸ்டெபிலிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் சிஎஸ்கேல. நான் இது ஸ்டார்டிங்கே ஃபீல் பண்ணேன் ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னு. டிசி மேட்ச் அகேன்ஸ்டா பார்த்துருப்பேன் ரவீந்திராவை. ஸோ ஹி வாஸ் லிட்ரலி ஸ்ட்ரகிளிங் டு டச் த பால் விச் இஸ் போல்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன். அந்த வீக்னஸை ரொம்ப ஈஸியாக கேட்சப் பண்ணிட்டாங்க எல்லா டீமும். சி வேர்ல்ட் கப் நோபடி எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பிளே ஓப்பன். ஓகே அவன் வந்து ஒரு போலராக தான் பார்த்தாங்க. அவுட் ஆஃப் நோவர் ஹி கேம் அவே
பட் உனக்கே தெரியும் எல்லா ஐபிஎல் டீமும் அனலிஸ்ட் வந்து நான் ஒரு டீமே வச்சிருக்காங்க. எல்லா ம். டீமும் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவனுக்கு லெக் சைடுல ஒரு பால் கூட குடுக்கல அந்த 2 மேட்ச்க்கு அப்புறம். ஒரு அனலிஸ்ட் அந்த 2, 3 அனலிஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் போட்டிருப்பாங்க. எல்லா ம். பால்ஸுமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் 7th மேல ஸ்டம்ப் ஏறுற கிட்ட மாரி. ஆல்மோஸ்ட் வைட் லைன் கிட்ட தான் போடுறாங்க. நாட் ஃபுல். குட் லென்த், பவுன்ஸ் அந்த மாரி தான் போடுறாங்க. அந்த சின்ன ப அந்த சின்ன பையனுக்கு சுத்தமா ஜம்ப் பண்ணி ரீச் பண்ண தெரியல. ஜம்ப் பண்ணி ரீச் அவுட் ஆயிட்டான். கலீல் அகமது முடிச்சுட்டான் அந்த மேட்ச். 3 ம். மேட்சே அவன் கதை முடிஞ்சுது. அத பார்த்துட்டு 4, 5, 6 6வது மேட்ச் வரைக்கும் அதே மாரி தான் ஆச்சு. ம். 7th மேட்ச் ஸ்டார்ட்டிங்ல தான் ஐ திங்க் வந்து டாரில் மிச்சல் வந்து பார்த்தோன்னா ம். வந்து 4 ஆடிட்டு இருந்தான். அவன் வந்து 4 வந்து ஒன் டேல ஆடலாம். ஏன்னா அவனுக்கு வந்து 30 ஓவர்ஸ் டைம் இருக்கும். ஆனா இங்க வந்து 2 விக்கெட்ஸ் போன உடனே டூபே வரணுன்ற மாரி சிச்சுவேஷன் இருந்தது. அதனால தான் மேபி இவன டிராப் ம். பண்ணிட்டு இவன நம்பர் 3ல கொண்டு வந்தாங்க. அப்பதான் டூபே கரெக்ட்டா செட் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் வரும்போது இவன் இருக்கணும். அது ம். இது நடக்கிறதுக்கு மத்தியில ஜடேஜாவ நான் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு நடுவுல இவன் வந்து நிக்கிறான். எதுக்குன்னே தெரியல. அது எனக்கு நடுவுல ஒரு காமெடி நடந்தது. ம். ஆல்ரெடி இங்க ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஒரு 50 போட்டான். எவ்வளோ நாள் கழிச்சு ஒரு 50 வந்தது. பட் அது திங்ஸ் அபார்ட். ஐ திங்க் வந்து ம். இப்ப குடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு சான்ஸ். ஏன்னா ம். போன மேட்சே 2 பேரும் போயிட்டாங்க. 2 பேரும் கிடையாது. அவங்க தே ஆர் ஸ்டில் ஸ்டிக்கிங் டு கிளீசன். எனக்கு அந்த பைத்தியம் புடிச்சிச்சுன்னு நெனைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ஒரு ஃபாரின் ம். ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் எனக்கு. அப்படின்னு நிக்கிறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. ம். எனக்கு நார்மல் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலே போதும் அப்படின்னு நெனைப்பாங்க. மும்பை மாரியே எனக்கு வேணும்னு நெனைக்கிறாங்க. ஆல்ரவுண்டர். ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ம். வச்சுக்கிறாங்க. ஒரு ஃபாரின் ஸ்பின்னரு, ஒரு ஃபாரின் ம். ஆல்ரவுண்டரு, ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன். ஆல் பேட்ஸ்மேன் டேரில் மிச்சர பேட்ஸ்மேனா யூஸ் பண்றாங்க. ம். ஸோ அவங்க வந்து மொயின் அலி ஆடலாம் பரவாயில்ல நான் அவனை வச்சுக்கிறேன்றாங்க. ஏன்னா அவன் மிடில் ஆர்டர்ல ஆடுறான். ஈ கேன் கிளியர்லி ரீப்ளேஸ் மொயின் அலி. ஏன்னா மொயின் அலி கடைசி 3 மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர் தான் ம். போட்டிருக்காங்க. போன மேட்ச் ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் ஆச்சு. பட் தே ஸ்டில் டிட்ன்ட் கிவ் டு மொயின் அலி. தெரியல. ஏன் குடுக்கலன்னு தெரியல எனக்கு. பட் அப்படி குடுக்கறதுக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரக்கு குடுத்து பண்ணியிருந்தா மேபி ம். அவன் வந்து மேபி டெவலப் பண்ணணும்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவன் கிளியர்லி எக்ஸ்போஸ்ட் அவன் லெக் சைட் தான் சுத்தமா அடிக்கிறான் அந்த பையன். ஆ. ஏன்னா நீ வேர்ல்ட் கப் கூட பார்த்தனா தெரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு ஆஃப் சைட் ஸ்ட்ரோக்ஸே இருக்காது. அந்த வேகன் வீல்ல லெஃப்ட் சைட்லாம் நெறைய அடிச்சிருப்பான். அத ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது வந்து அதனால தான் இவங்களுமே இப்ப அவன வச்சிருந்தா ஓப்பனிங் நல்லா அடி வாங்குமோ, ம். கெய்க்வாட் மேல பிரஷர் ஏறுமோ அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவன எடுத்தோனே தான் பார்த்தோன்னா கெய்க்வாட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த சைடு ரஹானே வந்து ம். என்னதான் அவனுமே அந்த அளவு அடிக்கல. ஒரு 5 பால் டாட் பால்னா கடைசி பால் 6 அடிச்சிருவான். அந்த மாரி ஏதோ ஒண்ணு தட்டி தட்டி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தா இவனுமே ஓகே பிரஷர் இல்ல அப்படின்னு அடிச்சிட்டு இருந்திருக்கான். மேபி அதனால தான். பட் ஆனா கண்டிப்பா நல்ல இருக்கலாம். ஆப்ஷனு இவன ரிலீஸ் பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி மேபி நெறைய சான்ஸ் பட் யா இருக்கு. இருக்கு சான்சஸ். பட் யா வேர்ல்ட் நான் கப்லயே இன்னும் கூட நினைச்சேன் இன்னும் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்கன்னு நீ நினைச்சேன். சொன்ன மாரி பாப்போம் தெரியல. ஐ திங்க் டீம்ஸ் மைட் நாட் ஹேவ் கம் அப் வித் அ கேம் பிளான் ஃபேஸ் பண்ணும்போது. பிகாஸ் நீ சொன்ன மாரி ரிலேட்டிவ்லி அன்னோன் கமோடிட்டி. ஸோ பெரிய கேம் பிளானோட ஃபேஸ் பண்ண வந்திருக்க மாட்டாங்க நியூசிலாண்டோட. ஸோ அண்ட் பை த டைம் தே ட்ரை டு ஃபிகர் அவுட் டோர்னமெண்ட்டே ஓவர். ஸோ நீ சொன்ன மாதிரி நவ் தட் டீம்ஸ் ஹேவ் எ நம்பர் ஆஃப் ஸ்கவுட்ஸ் நல்லா வெயிட் பண்ணி பிளான் பண்ணி உனக்கு வீக்னஸ் எங்க ஸ்ட்ரென்த் எங்க வேர் டு நாட் போல் டு திஸ் கை நல்லா ஃபிகர் அவுட் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் கேம் ஃபோர்த் கேம்லேருந்து தே எக்ஸிக்யூட்டட் இட் வெல் அஸ் வெல். ஸோ ஒன் திங் தட் ரவீந்திரா ப்ராபப்ளி நீட்ஸ் டு டூ டு கம் பேக் வந்து he probably has to work on his offside game like little bit more. Mm. He will come back. He will Squad, come yeah. back. See, மொயின் அலி போறான். தெரியல இங்கிலாந்து ஸ்குவாட்ல Butler, இருக்கான். பிளே ஆஃப்ஸ்ல வந்து நோ இங்கிலாந்து பிளேயர் வில் பி பார்ட் அண்ட் ஆர்ஆருக்கு வந்து பெரிய அடி இது. Butler, செம பெரிய அடி. கேப்டனே கிளம்புறான். yeah. Mm. அவங்க கேப்டன். ஸோ மொயின் அலி போனா ஆப்வியஸ்லி ஹி ஹாஸ் டு கம் இன் டு த லெவல். Oh, last league game. ஒருவேளை Yeah. அவங்க பிளே ஆஃப்ஸ் போனாங்க. ஐ திங்க் அந்த ஆர்சிபி மேட்ச்க்கே வந்து மொயின் அலி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். Mm. அவனோட பெங்களூர்ல ஆடுறாங்க. ஐ திங்க் If பெங்களூர்ல திரும்ப ஆடுவான். playoffs இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆடுவான்னு நினைக்கிறேன். மொயின் அலி அப்படிங்கும்போது அவன் ஹோம் கிரவுட் முன்னாடி ஆடுவான்னு it is actually a good thing to actually give Ravindra one more league game before playoffs. ஏன்னா திடீர்னு இப்போ திருப்பி பிளேஆஃப்ல வந்து இறக்கிறதுக்கு பதிலா ஒரு ஃபைனல் லீக் கேம் வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி கொடுக்கறது ஆக்சுவலி will be a good option. ஏன்னா fortunately if he can get some runs அப்படின்னா that will be a good confidence for him going into playoffs. So that's a correct. Yes bro, they don't have any resource. Foreign resource இல்ல இதுக்கு ஆமா. அப்புறம் வெளியே யார் கொடுப்பாங்க? Mm. இவனுங்க See, தான் கொடுத்தாங்க necessity நினைக்கிறேன். வேற யாருமே கிடையாது வெளியே நீங்க இல்ல. வந்து பெஞ்ச்ல யாருமே ஃபாரினர்ஸ் தான் கிடையாது. ஆடணும்ட்டு. பட் அடி உனக்கு வந்து ஆகணும். ரச்சின் காம்பினேஷன்ஸ் ரவீந்திரா நீ வழியே இல்ல உங்களுக்கு. ஏன்னா மொயின் அலி இருக்க மாதிரியே அந்த போயிட்டாங்க. காம்பினேஷனை நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மொயின் அலியை நீ ரீப்ளேஸ் பண்ணணுங்கும் போது நீ சொல்ற மாதிரி ரவீந்திரா இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் தே ஹேவ். ஸோ யா டாப் ஃபோர் தட் இஸ் I think RCB கேம்ல வந்து he will play.
ஃபார் ஷூர் ஸோ அவங்க யா ப்ளே பண்ணுவாங்க அதான் நினைக்கிறேன். ஏன்னா டாப் 4. டேரன் மிச்சல் பட் will stay his place 5 and 6 பட் ப்ளே எஸ்பெஷலி இது பண்ணுவாங்க. வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்குமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி அண்ட் லக்னோ. டு யூ சி எய்தர் ஆஃப் தெம் கமிங் டு டாப் 4 ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லை மோஸ்ட்லி இந்த டாப் 4 தான் செட் ஆயிரும்னு நினைக்கிறியா? ஏன்னா சென்னைக்கு ஒரு பிக் அட்வான்டேஜ் ஓவர் டெல்லி அண்ட் லக்னோ வந்து தே ஹேவ் another கேம் இன் their ஹேண்ட். ஏன்னா 11 கேம்ஸ் தான் இருக்காங்க சென்னை. டெல்லி அண்ட் லக்னோ தே போத் ஹவ் நவ் பிளே 12 கேம்ஸ் அண்ட் சென்னைக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா தே ஹேவ் பெட்டர் ரன் ரேட் கம்பேர்ட் டு அதர் டூ டீம்ஸ். ஸோ 5 and 6 எனி சான்சஸ் ஆஃப் கிராக்கிங் இன் டு டாப் 4 நினைக்கிறியா? ம் ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஆசை ஆசை ப்ளஸ் பயம் கூட டெல்லி வரணும் தான். டெல்லி தான். ஏன்னா செம கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க கடைசியாக 2 மேட்ச். ஏன்னா பண்ட் வந்து ரொம்ப தூக்குற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஹீஸ் பிரிங்கிங் அப் டீம் சியர் அப் ஆகி எடுத்துட்டு வராங்க. பாண்டிங் ஹஸ் பின் டூயிங் அ வெரி குட் திங். பேக் எண்ட்ல நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல டீம் அப் சியர் அப் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்காரு. சம் டேலண்ட்ஸ். ஏன்னா போலிங் பார்க்கறதுக்கு வந்து ஓகே நாட் மெனி பிக் ஸ்ட்ரைக் ரேட் இருக்க போலர்ஸாக தெரியல. பட் ஆனால் அவுட் ஆஃப் நோவர் முகேஷ் குமார்லாம் வந்து சான்ஸே இல்லை போன மேட்ச் எல்லாம். இஸ் டூயிங் இஸ் ஓ குட் திங். நல்லா பண்றான். இங்க சந்தீப் சர்மா பண்றத டிசிக்கு வந்து முகேஷ் குமார் பண்ணிட்டு இருக்கான். என்ன மாதிரி பிச்சா இருந்தாலும் வந்து சூப்பரா விக்கெட் டேக்கிங் போலர் வந்து கண்டெயின் பண்றதுல சந்தீப் சர்மா கண்டெயின் கிடையாது. செம ஸ்ட்ரைக் ரேட். அந்த ஐபிஎலோட ஸ்டாட்ஸ் லிஸ்ட் போய் எடுத்தனா அதுல வந்து ஸ்ட்ரைக் ரேட் போலர்ஸ் வந்து பெஸ்ட் வந்து பத்திரனா இருப்பான். அதுக்கப்புறம் வந்து முகேஷ் குமார்லாம் இருப்பான். ஸோ அந்த டாப் ட்ரெண்டிங்ல இருப்பாங்க இவங்கலாம். என்ன மாதிரி இதெல்லாம் எடுத்துடலாம். பட் ஆனால் அவன் தான் ஸ்ட்ராங்கு. பட் நான் நினைக்கிறேன் டெல்லி கேபிட்டல் வருவாங்க. அப்படி வர்ற மாதிரி இருந்தா எஸ்ஆர்ஹெச் வந்து வெளியே போற மாதிரி இருக்குமா, இல்ல சிஎஸ்கே மேபி அவுட் போற மாதிரி இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் பி கோயிங் அவுட். ஏன்னா இன்னும் அடுத்து இருக்க 2 மேட்ச்ல ஏதாவது ஒன்று ஜெயிச்சா கூட தே வில் பி இன் 16. ஸோ டெல்லி கேபிட்டல் மேக்ஸிமம் போகக்கூடிய ஸ்டேஜ் வந்து 16 தான். ஸோ 14 மேட்ச். ஸோ தே வில் கெட் அ டை அண்ட் ஐ திங்க் 16 14 is the point where Delhi is upgrade will going to happen. 16 Upgrade now. will That happen. means 14 தான். I think either ஏன்னா Sunrisers have to lose one of their 2 games and CSK has to lose 2 of their 3 games. So I don't see that happening, which is highly unlikely on தோணுது. ஏன்னா like சிஎஸ்கேக்கு லாஸ்ட் 3 கேம்ஸ்ல it has got nothing to do with Delhi. So Delhi if they have one game against CSK and all that, they have their fate in their own hands ன்னு சொல்லலாம். But unfortunately they don't. And as far as டெல்லிக்கு வந்து அவங்களோட லாஸ்ட் 2 கேம்ஸ் ஆர்சிபி அண்ட் லக்னோ. ஸோ இது ஆக்சுவலி வில் பி ஒன் குட் கேம் டெல்லி வர்சஸ் லக்னோ. ஏன்னா 5 vs 6. ஸோ அதில் வின் பண்ணுறவங்க வில் ஹாவ் அ லிட்டில் பிட் அப்பர் ஹேண்ட் டு ட்ரை டு கோ டு 4th. பட் தெரியல. பட் ஆனால் ஒன் இம்ப்ரெசிவ் திங் எனக்கு டெல்லி பற்றி என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ரஷிக் சலாம். ரஷிக் சலாம் வந்து லாஸ்ட் 3-4 கேம்ஸா எஸ்பெஷலி bowling obviously impact bowler தான் 2-3 கேமா he actually came into the team. ஏன்னா எஸ்பெஷலி மும்பை கேமோடைய அந்த 220 something சேஸ்ல வந்து மும்பை were actually on track to chase the score. ரஷிக் சலாம திடீர்னு they brought in as an impact bowler in 13th over. He actually created the proper impact. Impact பிளேயருங்கிறதுக்கு என்ன மீனிங்கோ அதை கரெக்டாக காமிச்சான் அந்த கேம்ல. he completely turned the game around. அந்த பாயிண்ட்ல இருந்து they never looked back and they consistently started bringing him as impact into the team. ஒன் பிக் திங் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா லாஸ்ட் கேம்ல when they were getting hit all around the park and 200 ஸ்கோர் போன கேம்ல போகும்போது டைம் அவுட் எடுக்கும்போது பாண்டிங் டக் அவுட்ல இருந்து வந்துட்டு he dragged ரஷிக் சலாம் separately, gave a pat on his back and he was discussing with him like okay chill down கவலைப்படாதன்ற மாதிரி. That's actually a good thing to do from a senior coach perspective. ஏன்னா one of your young bowlers is facing the heat for the first time போது very easy to put the blame on that guy and say அவனோட inexperience-ஆல தான் தோத்துட்டோன்னு if they ended up losing now. But Ponting being that leader that he always is, he took Rashid Salam by the side and actually நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்தான். ஸோ when things like that are being done for you as a bowler வந்து உனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் and you will feel special that I am actually a very important part. The team considers me as an important part என்ற ஒரு ஃபீல் உனக்கு இருக்கும் கண்டிப்பா. And அந்த ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலி ஐ ரியலி அப்ரிஷியேட். ஸோ அவன் வந்து ஒரு டெஃபினட் ஃபைன் ஃபார் தம் வித் ரெஸ்பெக்ட் டு bowling அவங்களுக்கு டெஃபினட்டாக. அண்ட் முகேஷ் குமார் நீ சொன்ன மாதிரி முகேஷ் குமார் ஹஸ் பீன் வெரி ஹேண்டி ஃபார் தம் இன் டெத் ஓவர்ஸ் எஸ்பெஷலி. எவ்ரி நவ் அண்ட் தென் இங்கே அங்கே ஹீஸ் கெட்டிங் ஹிட் ஃபார் ரன்ஸ்னா கூட ஹீஸ் ஃபைண்டிங் அ வே டு கம் பேக். ஸோ தட்ஸ் ஆல் இஸ் நீடட். ஏன்னா இந்த இயர் பார்த்தா 100 out of 100
ரன்னே கொடுக்காம ஒரு பவுண்டரிலெஸ் 19th ஓவர் 20th ஓவர் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரிட்டி ஆயிடுச்சு, எஸ்பெஷலி இந்த சீசன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பவுண்டரிஸ் போறது தப்பு இல்லை, பட் வெதர் யூ கம் பேக் அண்ட் salvage the over and you redeem yourself அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி, which he is doing it as per the game requires. So அது முகேஷ் குமார் is doing his job, but to crack into top 4, I think நீ சொன்ன மாதிரி டெல்லி might have a chance, but I don't see Lucknow having a chance. ஏன்னா especially after tonight's game, கம்ப்ளீட் மொராலே கம்ப்ளீட்டா பரி பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு லாஸ் அவங்களுக்கு எஸ்ஆர்எச் உடனே போது தெரியல. அதுதான் அதுதான் ப்ரோ. இப்ப நான் ரெண்டுமே இப்ப டெல்லியில இப்போ 2 பேருமே பார்த்தோம்னா நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. பட் ஆனா நான் ஏன் வந்து டெல்லிக்கு திரும்ப போறேன்னா, ம் ஜேஎஃப்எம் அவனால தான். ஐ திங்க் ஜேஎஃப்எம் கேன் டர்ன் திங்ஸ் அரவுண்ட். ம் அந்த நெட் ரன் ரேட்டையும் அவன் தூக்கிட்டு வரலாம். அண்ட் வந்து இன்னொரு ஃபேக்டர் ஆர்சிபி ஃபேக்டர். ஆர்சிபி நவ் ஹேஸ் 2 டிஃப்ரெண்ட் இல்ல இவங்களோட மேட்ச் ஆர்சிபி தோக்குறத பொறுத்து இங்க டாப் 4 மாறும். ஏன்னா வந்து சிஎஸ்கேக்கும் இருக்கு, டிஎஸ்சிக்கும் மேட்ச் அவங்களோட இருக்கு. ஸோ தே கேன் ஸ்டில் மேக் திங்ஸ் அரவுண்ட். ஏன்னா வந்து ஸ்பாய்லர்ஸும் பண்ணலாம். அவங்க ஜெயிச்சாங்கன்னா பாருங்க, டெல்லி சிஎஸ்கே 2 மேட்ச். ஸோ 4 and 5 இருக்கும். ஸோ அவங்க 2 பேர்ட்டுமே தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகும் பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ 16ல போய் நிற்கும் அப்புறம் அந்த டாக் ஃபைட்டுங்கிறது. இவங்க 2 பேர்ட்டுமே தோத்தாங்கன்னா சிம்பிள் அஸ் சிஎஸ்கே உள்ள போயிடும். ஏன்னா சிஎஸ்கே மற்ற மேட்ச் ஜிடி ஜெயிச்சிருவோம். ஐ திங்க் சிஎஸ்கே வில் லூஸ் 2 out of 3. எனக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி லூஸ் பண்ணாங்கன்னா தே வில் எண்ட் அப் இன் 14. அண்ட் டிசி வந்து வேற வழியில் 3 டீமே ஜெயிச்சா தே வித் குட் ரன் ரேட் தே கேன் மூவ். இல்லைனா 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்கன்னா வித் குட் ரன் ரேட், சிஎஸ்கே ரொம்ப கேவலமாக தோத்தாங்க அப்படின்னா they might get tied and go to Sunrisers. I think that's not a possibility at all. ஏன்னா வந்து Sunrisers வந்து last 2 games they have GT and Punjab, and I think both of those games are at home நினைக்கிறேன், if I'm not wrong. Correct? I think Sunrisers have last 2 games, yeah, both of them at home. So I don't see them dropping both games. Probably ஒன்னு தோக்க வாய்ப்பு இருக்கு, பட் ரெண்டுமே தோப்பாங்கன்னு எனக்கு தோணல. So yeah, CSK you said they might lose 2 out of 3 ன்ற மாதிரி சொன்னேன். So they play GT, RR and RCB. So assuming they lose against RR, because நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி they look the more complete side ன்னு போது, GT and RCB ல எந்த கேம் you see CSK dropping? I don't see. நான் அவங்க பெங்களூர்ல அவங்க தோக்குற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டேன். they will win the Bangalore clearly. RCB Bangalore is not the home for RCB. CSK have won it more than RCB. அவங்க 2 பேர் என்கவுண்டர்ல, ஸோ லாஸ்ட் 3 என்கவுண்டர்லையும் பார்த்து நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் ஐ மைட் கெட் சர்ப்ரைஸ். ஏன்னா வந்து இந்த பிச் லிஸ்ட் சொன்னேன்ல, முல்லான்பூர் அப்புறம் வந்து இது தரம்ஷாலா, அந்த லிஸ்ட்ல பெங்களூரும் வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அது நோ மோர் ஆஃப் 200 பிச் இல்லை. ஸோ பட் ஆனால் ஆர்சிபி பிச் வந்து இப்போ சைலண்டாக இருக்கு. ஏன்னா வந்து டக்குன்னு மேட்ச் எல்லாமே தொடர்ந்து நடந்து முடிஞ்சிச்சு ஆர்சிபியில் பெங்களூர்லேயே. அதுக்கப்புறம் மேட்சே இல்லை, எல்லாம் அவே கேம்ஸ் ஆடிருக்காங்க அவங்க. ஸோ அதனால மேபி தெரில, மேபி இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு சென்னையோட தான் பெங்களூர்ல ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் தெரியாது. பட் 200 பிச்சாக இருந்தாலும் நத்திங் ஐம் கோயிங் டு சே. பட் ஜிடியோடையும் ஆர்ஆரோடையும் தோப்பாங்கன்னு எனக்கு இன்னும் தோணுது. கடைசியில் ஆர்சிபியோட ஜெயிச்சு 14 பாயிண்ட்ஸில் டை ஆகி நிற்பாங்க. நெட் ரன் ரேட்டில் மேபி லூஸ் ஆகி போக சான்ஸ் இருக்குது அகெயின்ஸ்ட் டிசி. ஐ திங்க் டிசி ஆர் த ஒன் டீம் தட் தள்ளிட்டு போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா டிசி இன்னும் 3 மேட்ச் இருக்கும். ஐ திங்க் தே கிளியர்லி வின் 2 out of 3. ஈஸியாக உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 கேம்ஸ் அப்போ அட்லீஸ்ட் 1 ஜெயிச்சாலே போதும். பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னா நெட் ரன் ரேட். ஸோ ஐ திங்க் நெட் ரன் ரேட்ல சிஎஸ்கே இந்த 3 மேட்ச்ல ரொம்ப கேவலமா மூணுமே சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்னா டெல்லி 1 வின் பண்ணாலே முடிஞ்சு. 3மே தோத்தாலுமே வந்துருவாங்க, தட் இஸ் ஸ்ட்ரைட் அவுட் எலிமினேஷன். பட் அதர் than the fact that they don't lose 3 games னப்போ நீ சொன்ன மாதிரி நெட் ரன் ரேட் அடி வாங்காம பார்த்துட்டாலே மோர் ஆர் லெஸ் எப்படியாவது ஃபோர்த் ஸ்னீக் இன் ஆயிடலாம் சிஎஸ்கே. ஸோ யா பாப்போம். அதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே பார்த்தோன்னா இங்க 4, 5, 6 தான். 6 கூட சொல்ல முடியாது ஆக்சுவலா, 4 and 5 தான். ஏன்னா 1, 2, 3 ஃபிக்ஸ்டு. அவங்க 3 பேர் கூட தான் ஃபைட் இருக்கும். நான் யார் ஃபர்ஸ்ட் வர போறேன், யார் செகண்ட் வர போறேன், யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் செகண்ட் வந்தாலும் ஆட போறது அகமதாபாத்ல தான்.
என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்க போகுது? அது வந்து எஸ்ஆர்ஹெச் ஐ திங்க் சிஎஸ்கே ஹேவ் நோ சான்ஸ். ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு தே ஹேவ் சான்ஸ். பிகாஸ் எனக்கு எவ்வளோ முட்டி மோதினாலும் 16 மேல போக முடியாது சிஎஸ்கேவால. ஏன்னா ஆல்ரெடி 3 பேருமே 14 16 14ல இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் டாபிக். சிஎஸ்கே, டிசி, எல்எஸ்ஜி இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா இவ்வளோ அடி வாங்கின பிறகு அவங்கள நம்ப முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்எஸ்ஜி பத்தி பேசிடலாம். ஏன்னா அந்த ஃபயர் பவர் இருக்கிறதுலே ஒரு ஃபயர் பவர் ரொம்ப கம்மியா இருக்க டீம்ல வந்து ஸ்டாயினிஸ் அடிச்சா நான் இல்லைன்னு சொல்ல. ஜிடி ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப ஃபயர் பவர் கம்மியா போச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி எல்எஸ்ஜிக்கும் ஃபயர் பவர் கம்மியா போச்சு. ஏன்னா தெரியல, அவுட் ஆஃப் நோவேர் எல்லாம் ஒரே மாதிரி ஆடுறாங்க ஒன் டைமென்ஷன்லாம். டிகாக் அடிக்கல, ராகுல் அடிக்கல, இவன் என்னன்னா பூரன் ஒருத்தன் தான் அப்படியே இழுத்துட்டு போறான் அந்த கப்பலை. எவ்வளவுதான் அடிப்பான் அந்த ஒரு மனுஷன். எப்போ ஸ்டாயினிஸ் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தான், பூரன் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தான். அவ்வளோ ஸ்டார் வின்னர்ஸ் தான் அதான் பண்ணுவாங்க. மற்ற பிளேஸ்ல எங்க போனீங்க? ஆளாளுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா முடியும். ஐ திங்க் சென்னை அவங்க 2 வாட்டி அடிச்சதுலாம் தே வெண்ட் அஹெட். இவனுங்க நிறைய கொடுத்துறாங்க. இல்லைன்னா தே வுட் ஸ்டில் பி லைக் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஜிடி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. சென்னை கிங்ஸ்ல 2 மேட்ச் தொடர்ந்து அடிச்சது சம்மவ் தே கான்ஃபிடன்ஸ் மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் லூஸ் பண்ணிட்டாங்க. நீ சொல்ற மாதிரி They have terrible ஸ்டாயினிஸ் weakness பூரா in நீ strike சொல்ற rate. மாதிரி Strike rate பீயிங் ரொம்ப தட் problem. ஸ்டார் பிளேயர், Bowling வந்து நீ சொன்ன மாதிரி 1 or 2 கேம்ஸ் அவங்களோட பியோர் அவங்களோட எக்ஸலன்ஸாக ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஸ்டாயினிஸ் சிஎஸ்கேல வின் பண்ணி கொடுத்த மாதிரி. பட் நீ அந்த அதர் பிளேயர்ஸ் கொஞ்சமாவது கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டே இருந்தாதான் இவங்களோட சைடில் பர்ஃபார்மன்ஸ் வந்து வில் பி ஒர்த் இட். ஏன்னா தட் இஸ் ஒன் திங் தட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல் ஃபார் டீம்ஸ் லைக் ஆர்ஆர் அண்ட் கேகேஆர். ஏன்னா அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் நரேன் அண்ட் ரசல், ஆக்சுவலி நரேன் வந்து இஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட். அவங்க தான் ஒன் ஆஃப் ஹிஸ் மெயின் பிளேயர்ஸாகவே இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ரசலாக இருக்கட்டும், ரிங்கு சிங்காக இருக்கட்டும், த ரீசன் வை தே ஆர் ஏபிள் டு கம் அண்ட் இம்பாக்ட் வெரி குவிக்லி இஸ் பிகாஸ் டாப் ஆர்டரில் இருக்கிற டாப் 4 ஆர் பீங் கன்சிஸ்டன்ட் ஆல் த டைம். ஃபில் சால்ட், நரேன், ரகுவன்ஷி, ஸ்ரேயஸ் ஐயர், தே ஆர் செட்டிங் அப் த கேம் வெரி வெல் ஸோ தட் ரிங்கு சிங் அண்ட் ரசல் கேன் கம் அண்ட் பிளே தேர் 10-15 பால் மார்க். பட் ஸ்டாயினிஸ் பூரன் நீ சொன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, டாப் ஆர்டர் இஸ் டூயிங் நத்திங். தே ஆர் பீங் எக்ஸ்ட்ரீம்லி இன்கன்சிஸ்டன்ட்றதுனால தே ஆர் நாட் செட்டிங் அப் த கேம் அட் ஆல். அண்ட் த ஒன் கேம் தே ஆக்சுவலி டிட் செட் இட் அப் வெரி வெல். ஸ்டாயினிஸ் 100 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த டாப் ஆர்டர் ஃபெயிலிங் ஹஸ் ஃபெயில்டு த சீசன் வெரி பேட்லி. அண்ட் சிஎஸ்கே ஐ ஹவ் நோ ஐடியா ஹவு தே ஆக்சுவலி ட்ராப் பேக் டு பேக் கேம்ஸ். ஏன்னா சிஎஸ்கே ஸ்டாயினிஸ் கிட்ட சென்னையில் ட்ராப் பண்ணது, தட் டு பி ஆனஸ்ட் ப்ராபப்ளி லைக் தட் வாஸ் ஸ்டாயினிஸ் டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீ பேசிக்கலி என்ன பண்ணாலுமே அவனை தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து லைக் அவனோட டே தான். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ கேன் டைஜஸ்ட் அந்த லாஸ். பட் அதுக்கு அடுத்த கேம் திருப்பி எல்எஸ்டிலையும் போய் உதவாங்கினது வந்து எனக்கு வந்து ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ஒரு கேம் தோத்தீங்க, யூ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் யுவர் ஹோம் ஒர்க் ஆன் ஹவு டு கம் பேக் அண்ட் யூ ஆர் பிளேயிங் தட் சேம் டீம் அகைன். சரி, நீ வேற டீம் ஆடிட்டு கொஞ்ச நாள் 2-3 கேம்ஸ்க்கு அப்புறமா நீ திருப்பி எல்எஸ்டி வந்து ஃபேஸ் பண்றனா கூட நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். இமீடியட் நெக்ஸ்ட் கேம் திருப்பி எல்எஸ்சி தான் ஆட போறேன்னு போது அதே லைனை தான் நீ ஃபேஸ் பண்ண போற. ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் லைக் சிஎஸ்கே கேம் பேக் அகைன் வித் நோ ஹோம் ஒர்க். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒன் மேட்ச் ஒண்டர் மாதிரி ஸ்டாயினிஸ் அந்த கேம் அடிச்சிட்டான், திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் எவ்ரி கேம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல திருப்பி அப்படியே பிளைண்டா வந்து நெக்ஸ்ட் கேமும் ஆடினாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ட்ராப்பிங் பேக் டு பேக் கேம்ஸ் டு த சேம் டீம் பை ஆக்சுவலி கரெக்ட். டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே தான் போயிட்டு எல்எஸ்ஜியில் லக்னோவில் ஆடினாங்க. அங்கே தான் வந்து 185 சம்திங் ஏதோ அடிச்சாங்க. அதுவும் அந்த 185 சம்திங் வந்து இவனுங்க 140 சம்திங் கிட்ட தான் இருந்தாங்க. கடைசியில் தோனி அந்த மேட்ச் தான் அடிச்சாங்க. 37-15 ஏதோ அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் தான் நல்லா அடி அதில் தான் 185 வந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க ஆடி ஐ திங்க் வந்து ஓப்பனர்ஸே அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. விக்கெட்டே விழல 120 வரைக்கும். அதாவது அந்த மேட்ச் எவ்வளோ ஸ்லோ பாய்சன்னா விக்கெட்டே விழல. அவனுங்களும் அடிக்க மாட்டானுங்க. மேட்ச் 19 ஓவர் வரையும் போச்சு, விக்கெட்டே போல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அவங்களால அடிக்கவும் முடியல அவனுங்களால. தட்ஸ் ஹவ் டெரிபிள் தே வர் அண்ட் தே லாஸ்ட் இட். அண்ட் நல்ல பாடம் புரிஞ்சிச்சு. ஓகே, இவனுங்க அடிக்கிறானுங்க, நம்ம வந்து நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே சப்சிக்வெண்ட் 2 days கழிச்சு திரும்ப அவங்களுடைய மேட்ச் சென்னையில். தட்ஸ் ஹவ் த டெரிபிள் ஐபிஎல் ஸ்கெட்யூல் இஸ். திரும்ப 2 days கழிச்சு அவங்களுடைய மேட்ச் சென்னையில் 215 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 210 சம்திங் அடிச்சாங்க, முடிச்சுட்டு போயிட்டான் ஸ்டாயினிஸ் வந்து மேட்சை. 210 சேஸே பண்ணது கிடையாது சென்னையில், முடிச்சுட்டு போயிட்டான். அது சோதான். எதுக்கு சொல்ல வந்தானா வந்து இவனுங்க ஸ்டார்டிங்ல பேட்டிங் சொதப்பிட்டாங்க. தோனி வந்து ஏதோ 2 6 3 4 அடிச்சு 180 தேத்திருக்கான். 180 பத்தல. அவனுக்கு அவ்வளோ டெரிபிள் பேட்டிங் பவர் பூரன் ஸ்டாயினிஸ் எடுத்து வச்சா இங்க எல்லாம் சொப்புக்கு விளையாடுறவங்க எல்லாம்.
ம். ஒண்ணுமே அடிக்கல. தட்டி 2 ரன்னா அடிச்சாங்க. ராகுல்லாம் 2 ரன்னா ஓடுறான். ம். 4 அடிக்காம. அதுவும் துஷார் தேஷ்பாண்டே ஃபுல் டாஸ் போடுறான். ஷர்துல்தாக்கூர் 2 ஓடுறான். ரொம்ப ஆ. மேட்ச் டெரிபிள் போரிங் அந்த மேட்ச் எவர். சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி தான். எதுக்குடா வச்சீங்கன்ற மாரி இருந்தது. கரெக்ட். அதனால தான் வந்து நான் அவங்கள வந்து பிளே ஆஃப் வந்தா கூட வந்து தே ஒன்ட் கிவ் எனி காம்படிஷன். அந்த ஏன்னா போலிங் பவர்ல if I'm not wrong மொஹிஷின் கான் வந்து ஏதோ ரொம்ப பீக் சஹீர் கான் international பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட சூப்பரா போட்டான். ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் சுத்தமா ஒண்ணுமே இல்ல. ம். சம பால்லாம் போட்டான். ஐ திங்க் அந்த மேட்ச்ல தான் ரவீந்திரா அடி வாங்க ஆரம்பிச்சானே. அவன் போட்ட ம். பால் தான் ஃபர்ஸ்ட். சம பால் மிடில் ஸ்டம்ப் பிட்ச் ரவி பண்ணி பிஷ்னாய், ஆஃப் ஸ்டம்ப் காலி ஆச்சு. நவீன் உலக். சம பால். அதுக்கப்புறம் வேற யார் உனக்கு எல்எஸ்ஜில உனக்கு இது இவன் ம். ரவி பிஷ்னாயுமே ரொம்ப குவைட்டா தான். ராகுல் சஹரி இப்பதான் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். ரவி பிஷ்னாய் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஓகே அவன் தான் விக்கெட் டேக்கர் பார்த்தா எல்லாமே அவனை வந்து தட்டிட்டு 15 16 20ன்னு தட்டிட்டு போயிடுறாங்க. மற்ற போலர்ஸை டார்கெட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்க முகேஷ் குமார் சந்தீப் சர்மா மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் இல்லாத வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேட்டிங்கும் பிளஸ் பவர் இல்லாதனால ரொம்ப சீட்டி அளவு ரொம்ப மோசம் இல்லை, ஓரளவு பரவாயில்ல. இவங்ககிட்ட 2 பவர் ஹிட்டர் இருக்காங்க. சீட்டி தான் ரொம்ப பாவம். லாஸ்ட் அவங்களை வீக் பத்தி பேசுறதுக்கே அப்கமிங் வீக் தான் லைக் லாஸ்ட் வீக் ஆஃப் லீக் கேம்ஸ். அதுக்கப்புறம் பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் லீக் டேபிள் படி டாப் 4 அப்படியே தான் மோஸ்ட்லி ரிட்டர்ன் ஆகும் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ஆர் எக்ஸ்பெக்டேஷன். பட் யா இட் குட் சேஞ்ச் ஓவர் லாஸ்ட் வீக். ஸோ யா டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ப்ராபப்ளி ஆஃப்டர் பிளே ஆஃப்ஸ் ஸ்டாண்டிங்ஸ் ஆர் செட் we can probably discuss more about matchups. ஏன்னா வந்து நம்ம கேகேஆர் ராஜஸ்தான் சொல்லிட்டு இருக்கோம் டாப் 2. தேர் குட் பி a கேஸ் வேர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ட்ராப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா சன்ரைசர்ஸ் 2 கேமே ஹோம்ல ஆடுறதுனால அவங்க அந்த 2 கேமையும் இதே மாதிரி காட்டு நடித்தனமா அடிச்சாங்கன்னா they might actually go to top 2. ஸோ அப்போ கம்ப்ளீட்டா மேட்சப்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ தேர் குட் பி a கேஸ் வேர் SRH goes into top 2 and one of KKR and RR drops to bottom 2, like top 3 top 2 ல இறங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யா அந்த ஃபைனல் செட்டப் ஆனக்கு அப்புறமா ப்ராபப்ளி பார்ப்போம். ஸோ யா இதே மாதிரி யாராவது உங்க தெரிஞ்சவங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்க வந்துட்டு ஐபிஎல் டிஸ்கஷன் இல்லைனா ஜென்ரலா உங்க டீம் பத்தி ஒரு நார்மல் டிஸ்கஷன் இருக்கணும்னா கூட டெஃபினெட்லி ஆர் மோர் தேன் வெல்கம். ஸோ யா இந்த ஃபோரம்ல வந்துட்டு நாங்கள் நான் எம்ஐ ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஃபேன்னா கூட இட் டசன்ட் மேட்டர். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு பி அன் ஐபிஎல் ஃபேன் ஆல்சோ, லைக் ஜென்ரல் கிரிக்கெட் ஃபேனை பற்றி கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான். பேசிக்லி ஒரு ஜஸ்ட் ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் டாக் மாதிரி தான். இட்ஸ் நாட் ஈவன் லைக் அ டிபேட் ஆர் ஆர்கியூமெண்ட். ஸோ டெஃபினெட்லி நாங்கள் பேசுகிற பாயிண்ட்ஸ் ஆர் த டிஸ்கஷன்ஸ் வி ஹேவ் கேன் பி கம்ப்ளீட்லி opposing to what arguments or discussions that you think. So doesn't even matter. It's all healthy conversation தான். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக பேசணுன்னா கண்டிப்பாக மோர் தேன் வெல்கம். கண்டிப்பாக எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ யா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.